ஹாய் ஹலோ கேண்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிமினுக்கான 2 ஷார்ட்டில் த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓல்டு இஸ் கோல்டில் இதை நான் ஆக்சுவலாக சிங்கிள் பார்ட்டாக போடலாம், பட் 4 hours கிட்டே வந்துடுச்சு. ஸோ அதனால் அதை 2 ஷார்ட்ஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஓல்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை 2ஆக கம்பைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு திருப்பியும் இந்த மலரும் நினைவுகளை உங்களுக்கு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் சேனலில் யாராவது தெரியாமல் இல்லை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரி கிளப்பலாம். தென் இப்போது ஒன்று சொல்லி ஆகணும், இந்த வீடியோவை நான் ஆக்சுவலாக இப்போது திருப்பி நான் ரீமேக் பண்ணுறேன். இப்போது நான் எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் இதை நான் அனுப்புகிறேன். 3 வீடியோவை 2 வீடியோவாக கம்பைன் பண்ணுறதால இதில் நான் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசியிருக்கேன்னா, இந்த வீடியோவில் இருந்து தான் உங்களை கேண்டீஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஹாய் ஹலோ கேண்டீஸ்ன்னு நான் சொல்வேன் எப்பயுமே நம்ம சேனலில். ஸோ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி அது வந்து நான் கேண்டீன்னு இந்த நேமை வந்து நான் சூஸ் பண்ணி இந்த வீடியோவில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து நான் கேண்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ அப்போது வச்சுதான் அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. ஸோ ஒரு இன்டிமேஷனுக்காக நான் இதை சொல்கிறேன். சரி ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரி கிளப்பலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ குட்டி இன்ட்ரடக்ஷன் தான். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜிமினை தான் பார்க்க போகிறோம். ஜிமின் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு ப்ரொஃபஸர். ஸோ ப்ரொஃபஸரை பார்க்கும் போதே எல்லாருமே ஜஸ்ட் வாவ்ல அப்படிங்கிற மாதிரி, பிகாஸ் அவரோட அந்த ஸ்டைலே ரொம்ப அழகாக ரொம்ப ஃபார்மல்ஸில் வருவார். ப்ளஸ் அவர் இப்போது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கால அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருப்பார். அது என்ன தெரியாது, பட் அதை வந்து கழட்டி வைப்பார். எப்போனா கிளாஸ் இல்லாத போது, இந்த பாடம் நடத்தும் போது, இந்த போர்டில் ஏதாவது எழுதும் போது, அந்த மாதிரி டைம்லாம் அவர் இந்த ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவார். அந்த ஸ்பெக்ஸில் பார்த்துட்டு விழாத கேர்ள்ஸே கிடையாது. இன்ஃபேக்ட் அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த கண்ணாடியை நவுத்தி வைக்கும் போது ஐயோ இப்பயும் அழகாக இருக்கார். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்த ஃபுல் ஃப்ரேமில் செம்மையாக இருக்கார்ல, ஸ்பெக்ஸ் அவருக்கு செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்லூத்தாத கேர்ள்ஸே கிடையாது. அந்த ஜொல்லூத்த கேர்ள்ஸில் நீங்களும் ஒன்று. ஸோ உங்களுக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு க்ரஷ் இருக்குது ஜிமின் மேலே. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, அதெல்லாம் க்ரஷ் மட்டும்தான், லவ் கிட்டெல்லாம் போக மாட்டோம்ல. செம்மையாக இருக்கார்ல அப்படின்னு மனசில் நம்ம சைட் அடிப்போம்ல. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. அந்த ஜிமன் சாரோடது வந்தால் போதும் உங்களுக்கு. ஆனால் ஒன்றே விஷயம் பிடிக்காதது என்னென்னா, உங்களுக்கு மேக்ஸே வராது. அந்த மேக்ஸுக்கு தான் அவர் வராரு. அதனாலே அவரை வந்து லைட்டாக நீங்கள் ஒரு 2% அந்த 98% நீங்கள் வந்து உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்கும். அந்த 2% உங்களுக்கு பிடிக்காது, பிகாஸ் அவர் மேக்ஸ் இருக்க வராரு. மேக்ஸை நீங்கள் அவ்வளோ வெறுப்பீங்க, உங்களுக்கு மேக்ஸே சுத்தமாக வரவே வராது. அந்த ப்ளஸ் மைனஸ் அடிஷன் டிவிஷன் இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது மேக்ஸில். அப்படி உங்களை ப்ரிட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜிமின் உங்கள் மேக்ஸ் வாத்தியார். ஸோ அவ்வளோதான்டா இன்ட்ரடக்ஷன். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னடி ஜிம்மன் சாரோட கிளாஸ் அடி, மேக்ஸ் அடி. ஐ ஜிம்மன் சார் ஆனால் மேக்ஸ் அடி அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சேடாக சொல்கிறீங்க. ஆமாம் வந்துட்டார் அப்படியே உங்களை பார்க்குறாரு குறுக்குறன்னு. அப்படியே நீங்கள் அவரை பார்த்துட்டு பயந்துட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ வாயனேந்திரி எழுந்திரின்னு சொன்னேன். ஓ ஓகே சார் அப்படி சொல்லி எழுந்திரிச்சிட்டிங்க. என்ன டெஸ்ட்டு, என்ன டெஸ்ட்டில் எழுதியிருக்கேன் நீ முதல்ல? ஏ ரியா நீ எழுந்திரி. சார் நீயும் கூட்டு கலவாணி தானே, 2 பேரும் எவ்வளோ கேவலமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டேறிறாரு அந்த பேப்பரை. எவ்வளோ கேவலமாக காப்பி அடிச்சிருக்கீங்க. இதில் யார் முதல்ல எழுதுனது, யார் காப்பி அடித்தது? சார் அவள் தான் சார்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கள டார்கெட் பண்ணி ட்ரிகர் பண்ணி காட்டிகிட்ருக்கீங்க. ஐ நீட் த ஆன்சர். யார் காப்பி அடித்தான்னு தெரியணும், இல்லைனா 2 பேருக்குமே நான் 0 போட்டுருவேன். இன்டர்னல் மார்க்ஸ் ஒன்று கூட வராது. நான் தான் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரியா பிள்ளை கையத்துக்க அப்படியே இந்த ரியாவுக்கு வந்து 5 மார்க் வந்திருக்கும். அந்த மார்க் அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஏற்கனவே நீங்கள் 8 மார்க் எடுத்திருப்பீங்க. ஸோ 5 + 8 உங்களுக்கு இப்போ 13 மார்க் போட்டு ஃபெயில்னு போட்டு இந்தா அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட தராரு. சார் ரியாவுக்கு மார்க் இல்லையா சார்? பெட் அடித்தவளுக்கு மார்க்லாம் தேவை கிடையாது, நீ போ சார். பட் சார் கொடு உன் பேப்பரை கொடு. இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற அதை வாங்கிட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு ஓடி போயிட்டீங்க. இப்போது ரியாவுக்கு அழுவையாக வருது, உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா.
ஜிம்மன் அதை நோட் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கார். பிகாஸ் படிப்புன்னு வரும்போது அவர் ரொம்ப ரூடாக நடந்துப்பார். அப்புறம் எல்லாருக்குமே மார்க்ஸ் வந்துச்சு, இந்தாங்க எல்லாரோட பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு. கேவலமான 2 மார்க் இல்லை, அதனால் முதல்ல உங்கள் 2 பேருக்கும் கூப்பிட்டு கேவலமாக ஒரு திட்டு கொடுத்துருப்பாரு. நீங்களும் ரியாவும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பீங்க. ரியாவை பார்த்து சமாதானப்படுத்துறீங்க. சரி விடுடின்னு போடி முடியல போடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அழுகுது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னே தெரில, என் க்ரஷு கொஞ்சமாக எனக்கு பிடிக்காம போகுதுடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விடுக்க நினச்சிட்டு பிடிக்காம போகுதா? எனக்கு பிடிக்கவே இல்லை, அவரை வெறுத்துட்டான். அவரை இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஆனால் எனக்கு இப்போ கண்டிப்பாக ஜிம்மன் சாரை பார்த்தாலே சா உன்னை உதட்டில் இருக்க இன்டர்னல்ஸ் எனக்கு 0 ஆடி அப்படின்னு சொல்லி ரியா கேட்காரு. அதான் அடுத்து மட்டும் இன்டர்னல்ஸ் இருக்கலாம், அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க. அருகே அமர்ந்து கிளாஸ் ஒரு வழியாக முடிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் பாடம் நடத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு யூ டூ கைஸ் யூ ஹாவ் டு மீட் மீ இன் ஆஃபீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் ரியாவையும் கை காமிச்சிட்டு போகிறாங்க. கிடைத்தால் கூட சுகமே மாட்டணும்டி, அவை பெருசாக மாட்டணும், அப்படியே தொக்க சுகங்கள் அல்லவா. இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே ஜிம்மனுக்கு ஒரு 20 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு பொறுமையாக நான் பண்ண போகிறாரு. இருக்கணும் பயத்தில் இருக்க, நீ வேற பதட்டப்படுத்தாதடி. அவர் மட்டும் கடன் போயிட்டு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, தண்ணி குடிச்சிட்ருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சௌமியா, கமன். எஸ் கமன். இப்போ நீங்களும் ரியாவை பொறுமையாக உள்ளே போயிட்டு அப்படியே வரீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாரு. எதுக்கு இவ்வளோ கேவலமாக மார்க் எடுத்துருக்கீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் நடத்துறதில்ல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் நல்லா தான் சார் நடத்துகிறீங்க. அப்புறம் ஏன் எல்லாராலையும் எடுக்கிற மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடியல? ஸ்பெஷல் கோச்சிங் ஏதாவது வேணுமா என்ன? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், எனக்கும் மேக்ஸ் வராது சார் அவ்வளோவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. ஏன் மேக்ஸ் வராது? தெரியல சார், சின்ன வயசுலேருந்து மேக்ஸ் வராது சார், பிடிக்காது சார். அதான் ஏன் பிடிக்காது? தெரியல சார், எல்லாமே வந்துச்சு, சயின்ஸ்லாம் நல்லா பண்ணுவேன் சார். அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. மேக்ஸ் மட்டும் இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி, இந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயரில், இந்த ஃபார்முலா, இந்த ஸ்கொயர் ரூட்டு, ஐயோ அந்த லாஸ், இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே தலை கட்டுன்னு சுற்றுது சார். சயின்ஸில் உனக்கு லா இருக்காது, சயின்ஸில் உனக்கு ஃபார்முலா இருக்காது, அதில் உனக்கு கஷ்டமாக இருக்காது சார். சயின்ஸில் 1-2 இதில் ஃபார்முலா வரும் சார். இது ஃபுல்லாக சம்மெல்லாம் ஐயோ கண்டவன் வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் ப்ராப்ளத்தை ஏன் சார் நாங்கள் சால்வ் பண்ணணும்? எங்கள் ப்ராப்ளமே தலை விரிச்சு ஆடுது, இதில் ஊரா விட்டு ப்ராப்ளம் வேறு நான் சால்வ் பண்ணணுன்னா என்ன சார் பண்ணுறது நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு சிரிப்பு வருது. அப்படியே அடக்கிக்கிட்டு, ஆனால் என்னென்னா அந்த மச்சம் கோவத்தில் இருக்கணும். நீங்கள் சொன்னது அவருக்கு செம்ம சிரிப்பு வந்துட்டு, அதுக்கு பண்ணி தான் ஆகணும், அதுக்கு தான் சம்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு தான் கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ தான் மார்க்ஸ் வரும். என்ன சார் போங்க சார், வாழ்க்கை ஃபுல்லாகவே ப்ராப்ளமே, இதில் படிப்புலேயும் ப்ராப்ளம்னா என்ன சார் நாங்கள் பண்ணுறது? எங்கள் வாழ்க்கையே எதை நோக்கி போகுதுன்னே தெரில சார். வாயா நீ ரொம்ப வாயாடுற. நீங்கள் அப்படியே வாய மூடிட்டீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் திரும்பவும் ஒரு பெரிய வார்னிங் தரேன். அடுத்த இன்டர்னல்ஸில் 50 மார்க்ஸுக்கு 35 அபவ் எடுக்கிறீங்க யூ2. சப்போஸ் 35க்கு கீழே 1 மார்க்கு குறைஞ்சதுன்னா கூட சார் உங்களால் எக்ஸாமே எழுத முடியாது. அதாவது ஆனுவல் எக்ஸாம், இந்த பெரிய எக்ஸாம் சொல்லுவாங்களே, அதை எழுதவே முடியாது. எழுதாத மாதிரி ஆக்கிடுவேன். என்னோட சப்ஜெக்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்டும் எழுத முடியாத மாதிரி ஆக்கிடுவேன். சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யூ கேன் கோ நவ். அப்படியே 2 பேரும் அந்த மந்திரி வச்சு விட்ட மாதிரி அடித்த மாதிரி நீங்கள் 2 பேரும் அப்படியே கரண்ட் கம்பியில் கை வச்ச மாதிரி வந்துட்டுருக்கீங்க. வெளில வந்துட்டு என்னாடி 35 மார்க்கா? ஐயோ 35 மார்க் எவ்வளோ பெரிய மார்க்கு தெரியுமா? அது அதான் மேக்ஸில் போய் வாங்க சொல்கிறாரு. இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு உள்ளே போயிட்டு, சார் என்ன
அப்படின்றாரு. 35 மார்க் வாங்க நான் தயாராக இருக்கேன் சார். ஆனால் என்ன ஆனால் கொஷின் பேப்பர் தந்துடுறீங்களா சார்? மக்கப் பண்ணி போட்டுடுறேன். கொஷின் பேப்பர் தர முடியாது. உனக்குன்னு கடவுள் ஒரு மூளை கொடுத்துருக்கான்னு அதை யூஸ் பண்ணி மார்க் எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. அப்படியே உங்களே பார்க்குறாரு குறுக்குறுன்னு. என்ன சார் எதுக்கு இன்னொன்று நிற்கிற? சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு இப்போ கிளம்புறீங்க. அப்படியே உங்களை போகிறவங்களே பார்த்துருக்காரு குறுக்குன்னு. ரியா எதுக்கடி போனேன்? கொஷின் பேப்பர் கேட்க போனேன். அட்டியே சனி நீ உனக்கு எங்கே அறிவு இருக்காடி? அவரும் அதான் கேட்டார். மூளை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி போடுன்னு சொன்னார். எவ்வளோ கேவலம் தெரியுமா? சரிவா. ஐயோ ஆனால் என் க்ரஷ் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாள்லடி என்ன அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஐயோ என்னால் முடியலடி, வாயை மூடிட்டு வரியா? 35 மார்க் எவ்வளோ பெரிய மார்க்கு தெரியுமா? அது 50க்கு 35, 100க்கு 35 எடுக்கிறதே பெரிய விஷயமாச்சு இது. ஐயோ தலைவலிக்குதுறான்னு சொல்லிட்டு ரியா கத்திக்கிட்டே போக, இப்போ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஏன்னா கடைசி 6 வந்து மேக்ஸ் 6. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்கள் அம்மா என்ன வயனு என்ன நான் எப்பயுமே குதிச்சுட்டு ஓடி வருவா, இவனை எப்படி வர? அம்மா எனக்கு மேக்ஸே வராதுன்னு தெரியுங்களம்மா. ஆமாம் தெரியும். அதில் 35 மார்க் எடுக்க சொல்கிறாருமா. அது இருக்கட்டும், இன்றைக்கி பேப்பர் வரும்னு சொன்னியே 5 மேக்ஸ் பேப்பரு. 5 என்ன சிங்கிள் டிஜிட்டா? இல்லைம்மா சிங்கிள் டிஜிட் தான், ஆனால் டபுள் டிஜிட்டாக மாறிடுச்சு. அது எப்படி? அதுவா என் ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சிட்டாருமா, நானும் ரியாவும் பிட் அடித்ததை. அப்புறம் யார் பிட் அடித்தான்னு கரெக்டாக சொல்லுங்கன்னு சொன்னார். ரியாவை கை தூக்கிட்டு கரெக்டாக சொல்லிட்டா. அந்த பிள்ளை ஒன்றை பார்த்து பிட் அடிச்சுதா? ஏம்மா நல்லா மேக்ஸ்லாம் கரெக்டாக போடும் தெரியுமா? கிழிச்சாச்சி விடு. சரி ஒன்றை பார்த்து பிட் அடிச்சா, அதனால் அந்த பிள்ளை பிட் அடித்து 5 மார்க் எடுத்துகிட்டு நான் ஓனாக எழுதி 8 மார்க் எடுத்தேன். அவ்வளோ 5 மார்க் எனக்கு அப்படியே கொடுத்துட்டாருமா. அப்போ அந்த பிள்ளை முட்டை மார்க்கா? ஆமாம்மா, அதனால தான்மா ஃபீல் பண்ணுறா. 13 மார்க் எடுத்துட்டியாடி? ஆமாம்மா, இதே எவ்வளோ பெரிய சாதனை. ஆமாம் அது என்னமோ சாதனை தான். அவர் அடுத்த இன்டர்னல் மார்க்கில் 35 மார்க் எடுக்க சொல்கிறாருமா. உனக்கு கரெக்டான வண்டி. அவன் பேர் என்ன? ஜெமின் சார்மா. ஜெமினா எங்கே கேட்ட மாதிரி இருக்குது. அவரோட ஃபோட்டோ வச்சுருக்கேன், நான் நிறைய எடுத்திருக்கேன். அவர் என்னோட க்ரஷ்ஷுமா. நீ வேற. இவர் மேக்ஸ் வாத்தியே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், க்ரஷ்லேருந்து லவ்வுக்கு போயிருக்கோம். இவர் மேக்ஸ் வாத்திங்கிற ஒரே காரணத்துக்காக க்ரஷ்லேருந்து அப்படியே கொஞ்சமாக கீழே பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே இருக்குது. 100லேருந்து இப்போது 92 வந்துட்டார். முன்னாடி வரைக்கும் 98 இருந்தார், இப்போ 92 வந்துட்டார். கம்மியாகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கே உன் க்ரஷ் ஃபோட்டோவை காட்டு. இந்த கிளாஸில் வரும்போது நிறைய டைமென்ஷனில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டத்தட்ட காட்டுங்க. ஜிமின் சாருனே அவ்வளோ பெரிய ஃபோல்டரில் கிட்டத்தட்ட ஜிமின் அவ்வளோ இருக்கார். நிற்கிறது நடக்கிறது அந்த ஸ்பெக்ஸை கட்டுறது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கீங்க. என்னாடி இப்படி எடுத்து வச்சுருக்கேன்? ஏதாவது உருப்படியாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கியா? இருமா உருப்படியாக கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து முறப்பாரு அந்த இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்ல, நல்லா இருப்பாருமா, அதனால தான் அவரை க்ரஷ் பொசிஷனில் வச்சுருந்தேன். 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்கள் மொபைல் எடுத்துகிட்டே போகிறாங்க. நீங்களும் உங்கள் மொபைலுக்காக பின்னாடியே வரீங்க. என்னடி பின்னாடி வர? என் மொபைல் நீ கையில் வச்சுருக்கம்மா. 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகிறாங்க. நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அந்த பேப்பரில், அதாவது மாப்பிள்ளை ஃபோட்டோ நிறையா வந்திருக்கும், அதில் அப்படியே இப்படி தேடுறாங்க. பார்த்தா ஜிம்மன் ப்ரொஃபஸர் இந்த காலேஜில் லெக்சரராக இருக்கார், இவ்வளோ மாத சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ வித் ப்ரொஃபைலு அந்த ரெஸ்யூம் வருது. இவராடி உன் மேக்ஸ் வாத்தியார்? இருமா, ஆமாம் இவரே தான். ஐயோ ஆமாம்ல, நீ புரோக்கர் வேலை பண்ணுறீல்ல, அதனால உனக்கு நிறைய மாப்பிள்ளை ஃபோட்டோ வருது. வேறு ஒன்று நான் கூட பயந்துட்டேன். நீ என்னமா எனக்கு என்னமா? ஆமாம் சீவே உனக்கெலாம் பார்ப்பேனா? எப்படி மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைங்கிறனே. ஜிமின் சார் நல்லா வருதான், படிப்புன்னு வந்தால் ரொம்ப டரர் பீஸுமா. ஐ டோன்ட் லைக் தட். அதனால தான் கம்மியாயிட்டு. அவருக்கு 8 மார்க் நான் கம்மி பண்ணிட்டேன். அவர் என்ன கம்மி பண்ணுறது? நான் அவருக்கு 8 மார்க் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி உங்கள் ஃபோனை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க.
இப்போ பார்த்தா உங்கள் அம்மா என்ன ஜாப் பண்ணுறாங்கன்னா, இந்த நிறையா லேடீஸ் கிட்ட அவங்களுக்கு லிங்க் இருக்கும் உங்கள் அம்மா கிட்ட. ஸோ உங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களோட அந்த ஆன்டிஸ்டெல்லாம் நிறைய லிங்க் வச்சுருக்கிறதால இன்டர் கம்யூனிகேஷன், அதாவது இவங்கள்ட்டேருந்து அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்கள்ட்டேருந்து இவங்கள்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, அந்த மாதிரி கேதர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு புரோக்கர் பொசிஷனில், புரோக்கர்னு சொல்ல முடியாது, இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு இவங்களால நிறைய வரன் வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து அவங்க வந்து ரொம்ப நார்மலாக பண்ணிகிட்ருக்காங்க, பைசாலாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்காக. பட் வந்து அவங்க வந்து இவங்களால தானே கிடச்சதுன்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம சம்திங் ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு செயின் அப்படி சொல்லிட்டு கோல்டில் செயின் கொடுப்பாங்க. ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளாக வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து ஏறக்குறைய ஒரு புரோக்கர் பொசிஷன்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இதுமாரி மாப்பிள்ளை வரன் நிறையா வந்திருக்கும். அதில் தான் அவங்க சர்ச் பண்ணி ஜிம்மனோட ப்ரொஃபைலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது, அவர் வயனுக்கு சரியான ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க. இவளை அடக்கக்கூடிய சக்தி அவருக்கு தான் இருக்குமோ, இவரை கட்டி வச்சா என் பொண்ணு மேக்ஸிமம் நல்லா மார்க் வாங்குவாளோ அப்படின்னு பல திங்கிங்கு. ஆனால் என் பொண்ணு இப்போ தானே காலேஜ் படிக்கிறா, அதான் 18 வயசு ஆயிடுச்சுல்ல, சரி என்னை தள்ளி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மனோட அம்மா கிட்டே பேசுகிறாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்கீங்க வயனம்மா, நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு நிறையா பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் பையனுக்கு பொண்ணு ஏதாவது பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்க, பொண்ணு பார்த்துருக்கேன், ஆனால் இந்த பிள்ளை காலேஜ் தான் படிக்கிறா. காலேஜ் படித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணு ரொம்ப நல்ல குணமாக பண்பான பொண்ணாக இருந்தால் எனக்கு அதே போதும், என் பிள்ளைக்கும் அதே போதும். ஆமாம், பொண்ணு எப்படி பார்க்கறப்பா? ரொம்ப அழகா, வெள்ளையா, அழகா, ஒல்லியா, உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரியே இருப்பா. அப்படியா? நான் பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தே ஆகணுமே. இன்ன வரைக்கும் வயனோட அம்மா வயன் தான் சொல்லவே இல்லை. சரி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு போங்க, நான் பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போகிறாங்க. ஸோ போனதும் உங்களோட ஒரு நல்ல பிக்காக பார்த்து அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்ருக்கீங்க. அனுப்பிவிட்டதும் பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் தான், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் அனுப்பியிருக்க மாட்டீங்க. ஸோ அனுப்பிட்டு பொண்ணை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், அதாவது ஜிம்மன் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அடுத்த நிமிஷமே கால் பண்ணிவிட்டு வயனம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், பொண்ணு ரொம்ப அழகா சூப்பராக இருக்கா, ஜிம்மனுக்கு ஏற்றவளாக இருப்பான்னு நினைக்கிறேன், அவங்க அம்மா கிட்டே பேசலாமா, நேரில் வரீங்களா பேசலாமா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நேரில் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ உங்கள் அம்மா ஜிம்மனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா. பொண்ணை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணை, ஜிம்மனுக்கு ஏக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஃபோட்டோவும் அப்படியே அந்த மொபைலில் இருக்கிற உங்கள் ஃபோட்டோவையும் பார்த்து அப்படியே அட்டாச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அது ஜிம்மனம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் வயனம்மா, அது என் பொண்ணு தான். அப்படியே டக்குன்னு மேட்ச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? அவள் என் பொண்ணு தான் அது வயன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்கள் பொண்ணு காலேஜ் படிக்கிறாளா? ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது ஜிம்மனம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்னாச்சு, ஏன் என்ன சிக்கல், உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? எனக்கு இஷ்டம் இல்லைனா நான் போய் என் பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புவேண்ணா, உங்கள் பிள்ளையை பார்க்க ரொம்ப நல்ல தங்கமான பிள்ளை மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பிரச்சனை என்னென்னா உங்கள் பிள்ளை ப்ரொஃபஸர் தானே? ஆமாம், அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ப்ரொஃபஷனல் ரொம்ப பிடிக்குங்கிறது ஒரே காரணத்துக்காக அவன் வாத்தியாராக போகிறான், இல்லைனா ஏன் அவன் போகிறான்? அது அவரோட கிளாஸில் தான் என் பொண்ணு படிக்கிறா, அதாவது அவர் வாத்தியார், என் பொண்ணு ஸ்டூடெண்ட், அதான் லைட்டாக எனக்கு நரப்பாக இருக்குது. அவர் ஒத்துப்பாரான்னு எனக்கு தெரியலையே, அதாவது உங்கள் பிள்ளை ஒத்துப்பாரா? இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு என்னட்டுண்ணா, கல்யாணம் பண்ண எல்லாம் வருங்க, அந்த தோணலே மாறி போயிடும். ஸ்டூடெண்ட்லாம் ஸ்கூலோடு இருக்கட்டும், பார்க்க மகாலட்சுமி அழகாக பொண்ணை தேவதை மாதிரி பெற்று வச்சுருக்கீங்க. நான் ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறமே மர்மம் இவ தான் டிசைட் பண்ணிட்டேன். வயனம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு அவங்க சொல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு உங்கள் பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னங்க, என் பிள்ளை என் பேச்சை தட்ட மாட்டான்,
எப்போ முகூர்த்தம்னு மட்டும் பேசுங்க. இல்லை நீங்கள் முதல்ல ஜிம்மன்ட்ட பேசுங்க. இதேமாரி வயனை கட்டிக்க இஷ்டமானு கேளுங்க. அது இல்லை வயனம்மா, இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்களேன். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கை வாழ போகிறது அவங்க தானே. அதனால் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. சரி நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் பேசிவிட்டு உங்கள்கிட்ட நாளைக்கு காலையில் முடிவு சொல்லவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயனம்மா கிளம்பி போக இங்கே ஜிம்மன் அம்மா அப்போ தான் ஜிம்மன் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்திருப்பார். ஸோ வயனம்மா மீட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ வந்ததுக்கப்புறம் பேக்கெலாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே சோஃபாவில் அப்படியே அக்காடான்னு படுத்திருக்காரு. படுக்கவே டேய் ஜிம்மனு உனக்கு பொண்ணு பார்த்துட்டேன்டா. ஆ பொண்ணா? பொண்ணு தான். பின்னா மாப்பிள்ளையா பார்ப்பாங்க உனக்கு? என்னம்மா பார்த்துட்ருக்கேன்னு தானம்மா சொன்னேன். எப்போம்மா பார்த்து முடிச்சா? இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆஹா. அப்புறம் பொண்ணு எப்படி அழகாக இருப்பாளா, எனக்கு ஏற்ற மாதிரி இருப்பாளா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து நல்லா பிடுங்குறாரு. ரதி தேவி மாரி இருக்கா. அவளுக்கு என்ன, நான் மருமக அவள் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னம்மா பொண்ணு ஃபோட்டோ மேலே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதோ இரு அதுக்கு முன்னாடி உனக்கு பொண்ணு காலேஜ் படிச்சிருந்தா ஓகேவா? காலேஜ் படிக்கிற பொண்ணா? நான் ப்ரொஃபஸர்மா, எப்படிம்மா காலேஜ் படிக்கிற பொண்ணு லவ் பண்ண முடிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சும்மா சொல்லுடா. அந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்கா, ஆனால் காலேஜ் படிக்கிறா. என்ன சொல்லுவ? செம்ம அழகாக இருக்காளா? அழகை வச்சு மட்டும் என்னம்மா பண்ணுறது? ஏன்னா நாளை பின்ன நல்லா பார்த்துக்கணும்ல அவள். அதெல்லாம் நல்லா பார்த்துப்பா. சொல்லு. பரவாயில்ல, 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல, அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீ முதல்ல ஃபோட்டோ காட்டேன். சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட வெடுக்குன்னு ஜிம்மேனு அந்த ஃபோனில் பார்த்துட்டு, அம்மா இவன் ஏன் காலேஜுமா, ஏன் ஸ்டூடெண்ட்டு, அவள் பேர் வயனு. ஆமாம் தெரியும் தான், யார் இல்லைன்னா அவளை தான் உன்னை கட்டி வைக்க போகிறேன். அம்மா வேறு காலேஜ் பொண்ணுன்னா சரிங்களாம்மா, ஏன் காலேஜ் பொண்ணு ஏன் கிளாஸ் பொண்ணுமா, மக்கு பொண்ணுமா இது? இருக்கட்டும், அதுக்கு என்ன, நீ தான் அறிவாளியாக இருக்கியே. ஒன்று அறிவாளியாக இருந்து ஒன்று மக்கா இருந்தால் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். 2 பேருமே புத்திசாலியாக இருந்தால் வச்சுக்கோங்க, வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. அவள் புத்திசாலி தான், யாரும் நினச்சிங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்றைக்கி ஸ்ட்ரைக் ஆனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் என்ன, கட்டிக்கோம்மா, என் ஸ்டூடெண்ட்மா, அதெல்லாம் கட்டிக்க முடியாது. நீ 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 மட்டும் சொல்லிட்டு போயிடுவ, நாளை பிள்ளை காலேஜில் தலை தூக்க முடியாது. கட்டிக்கணுமாமே, கட்டிக்கிறது வேறு எந்த பொண்ணாவது பார் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் அப்படியே வச்சுட்டு போயிட்டார். அவர் மட்டும் டே ஜிம்மனே போமா கிளம்பி போயிட்டார். ரூமுக்கு போயிட்டார், வரவே இல்லை கீழே வரைக்கும். இப்போது டைனிங் டேபிளில் அவங்க அப்பா கிட்டே உட்காந்துட்டு இவங்க அம்மா ஜிம்மனோட அம்மா நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவும் மண்டையாட்டிட்டாரு, ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஜிம்மனோட அப்பா, டேய் ஜிம்மன் என்னடா, என்னப்பா உனக்கு அம்மா பொண்ணு பார்த்து வச்சு, அப்பா அந்த பொண்ணை பற்றி மட்டும் பேசாதீங்க, வேறு அதை பற்றி வேணாலும் பேசுங்க, தயவு செஞ்சு அதை பற்றி மட்டும் பேசாதீங்க. ஏன்டா அந்த பொண்ணு நல்லா தானடா இருக்கா? அப்பா அவள் என் ஸ்டூடெண்ட்டுப்பா, என்னப்பா உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா? ஏன் ஸ்டூடெண்ட்னா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? அங்கங்கே வாழ்க்கையிலலாம் பார்க்குறது இல்லையா? ஏன் உங்கள் காலேஜில் இது வரைக்கும் எந்த ஒரு வாத்தியாரும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணவே இல்லையான்னா? அப்படியே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. 4-5 பேருக்கு மேலே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவரே அதுக்கு கல்யாணத்துக்குலாம் போயிருக்காரு. அதை இவங்ககிட்டே, அதாவது ஜிம்மனோட அம்மா அப்பாட்டே சொல்லியிருப்பார். அதனால் இப்போ தொக்கா மாட்டிக்கிட்டாரு, போயிருக்காங்க. அப்புறம் என்ன, இன்னும் புதுசாக நீ ஒருத்தன் உலகத்தில் பண்ணுற மாதிரி பண்ணுற, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போகிற, அவ்வளோதான், ஒழுங்காக தாலி கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, அப்பா அப்படியே அவர் பார்த்து முறைக்கிறாரு. அப்படியே வாயை மூடிட்டு போயிட்டாரு ஜிம்மன் மட்டும். இப்போது அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. இப்போது உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா எதுவுமே பேசவே இல்லை. ஃபஸ்ட்டு ஜிம்மனோட வீட்லேருந்து செய்தி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வயன்ட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டாங்க. இப்போ மார்னிங் ஆகியிருந்திருக்கும். ஜிம்மன் வராரு. ஜிம்மன் வந்துட்டு காலேஜில் போனதும் எங்காவன்னு சொல்லிட்டு உங்களை தான் தேடிட்டுருக்காரு ஜிம்மனு. ஜிம்மன் தேடி முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்ததும் உங்களை தான் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் காணோம். வயன் வந்தானா, என்னை வந்து ஸ்டாஃப் ரூம் பார்க்க சொல்லு. ஓகே சார். பெருசாக இதில் மாட்டிக்கிட்டாடியவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிட்டு வர, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வரீங்க. ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சு உங்களை அப்படியே கப்பு சிப்புன்னு பிடிச்சிட்டு, ஈரடி பேக் வச்சுட்டு வந்துடுறேன், உன்னை ஜிம்மன் சார் கூப்பிட்டாரு. என்னது, ஏன் தெரியல,
அவர் ஆனால் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருந்தார். ஏதாவது பெருசாக ஏதாவது பண்ணியா என்ன? இல்லடி நான் எதுவும் பண்ணலடி. போ போய் மாட்டிக்க போ. என்னடி சொல்கிற? அப்படி சொல்லிட்டு கடற்கடன் பேக் வச்சுட்டு நீங்கள் ஜிம்மன் சாரை போய் பார்க்க போகிறீங்க. பார்த்தா அவர் உட்காந்துருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமேன். நீங்கள் அப்படியே போயிட்டு சார் கூப்பிட்டீங்களா? கிட்டவா? ஓகே சார். அப்படி சொல்லிட்டு அவரோட டேபிள் கிட்ட என்ன இருக்கீங்க? உங்கள் வீட்டில் ஏதாவது பேசுனாங்களா என்ன? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பேசுனாங்க, எங்கள் அப்பா பேசுனாங்க. எதை பற்றி பேசுனாங்க? சாப்பாடு என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டாங்க அம்மா. அப்படி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ இல்லை சார், எங்கள் அப்பா காலேஜுக்கு போறியே டைம் ஆகலையான்னு கேட்டார் சார். நான் கேட்குறது சாதாரண டாக் பற்றி கிடையாது, மேரேஜ் பற்றின ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்குறேன். உங்கள் வீட்டில் அதை பற்றி ஏதாவது பேசுனாங்களா? மேரேஜ் டாபிக்? சார் எனக்கு வயசு இருக்குது சார், அதுக்கிட்டே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க சார். அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிக்கிறாரு. ஒரு வேளை இவள்கிட்ட இதை பற்றி பேசலையோ, ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்கா. சரி ஓகே, யூ கேன் கோ நவ். அப்படி நீங்கள் யோசிச்சுட்டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க என்ன அப்படிங்கிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை சார். ஓகே தேங்க்யூ சார். அப்படி சொன்னீங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. கேஷுவலாக இருக்கா இல்லையாவ? சப்போஸ் அவங்க வீட்டில் இதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் ஆக்வர்டில் இருந்துருக்கணும். அப்போது இனிமேல் தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் யோசிச்சுட்ருக்க. இன்றைக்கி கிளாஸ் ஆர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இருந்துட்டு அவரை லைட்டாக ரசிக்கிறீங்க, அதே மாதிரி நோட்ஸும் எடுக்கிறீங்க. அவர் ஆனால் ஐயோ இந்த பொண்ணு எப்படி நான் கல்யாணம், ஐயோ இந்த பொண்ணு எப்படி, ஐயோ என் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த திங்கிங்லேயே இருக்கார். ஸோ உங்களை பார்க்குறாரு, நீங்கள் லைட்டாக எப்படி சிரிக்கிறீங்க, அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே வேறு சைட் பார்த்து திரும்பிட்டு அந்த கிளாஸ் எடுக்கிறாரு. சிடுமுஞ்சி சித்தப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ தென் ஆஃப்டர் தட் ஈவினிங் போல் ஆயிருக்கும். ஈவினிங் போனதும் உங்கள் அம்மா ஓடி வந்துட்டு, ஒயன் வாய் வா 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 என்னம்மாச்சு இங்கே வா வயனா, இந்தா வாயில் போடு. டொடக்குன்னு ஸ்வீட் எடுத்து உங்கள் வாயில் போடுறாங்க. என்னம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே என்னாச்சு? மூடு சனினி, வயசு உனக்கு என்ன ஆகுது? இந்த நேரத்தில் குழந்தை பெற்று போனா நான், அப்புறம் எதுக்குமா ஸ்வீட்டு? உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடி, அதனால தான் ஸ்வீட்டு. என்னது இன்றைக்கி காலைல ஜிம்மன் சார் மேரேஜ் பற்றி கேட்குறாரு. இந்த அம்மா நான் கல்யாணங்குது. என்னம்மா யாருக்குமா கல்யாணம்? நீ புரோக்கர் வேலை பார்க்குறியே, அதில் யாருக்காவது கல்யாணம் ஆக போதா? நல்ல பெரிய வசதியான குடும்பமா? வசதியான குடும்பம்தான், ஆனால் யாருக்கோ இல்லை, உனக்கு கல்யாணம். அம்மா புரியலாமா அப்படின்னு நீங்கள் தலையை சொல்லிடுறீங்க. மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் ஃபோட்டோ காட்ட, யார் பொண்ணு? நீ தான். அம்மா ப்ராங்க் பண்ணாதம்மா, யார் பொண்ணு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கீழே பார்த்துட்ருக்கீங்க. நீ தாண்டி பொண்ணு. ஆனா என்னம்மா, அவர் என்னோட ப்ரொஃபஸர். அவர் ஆமாம், அவரும் ப்ரொஃபஸர் தான். யாரும் இல்லைன்னா அப்போது அவருக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அவங்க வீட்டில் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க, ஜிம்மனும் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கு தான் ஸ்வீட்டு, கல்யாணத்துக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சீக்ஸில் அப்படியே லைட்டாக கொஞ்சிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அந்த உங்கள் கையில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, ஜிம்மனோட ஃபோட்டோவை. எனக்கு கல்யாணமா? எனக்கு அவருக்குமா? ஐயோ அம்மா நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்காம்மா? அம்மா உனக்கு என்னம்மா பைத்தியம்மா? அம்மா எனக்கும் அவருக்கு ஏணி வச்சாலும் எட்டாதும்மா. என்னம்மா நீ க்ரஷ் பொசிஷனில் கீழே வந்துட்டு இருக்கான்னு சொல்கிறேன். எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை, அவர் மேக்ஸ் வாத்தியாராக இருக்காருன்னு சொல்கிறேன். ஏம்மா உனக்கு அது புரியவே மாட்டுது? வேறு ஏதாவது ஒரு வார்த்தைக்கு வேணால் கல்யாணம் பண்ணி வைமா. என்ன அவருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன் அப்படி? ஏன்னா அவர் மேக்ஸ் வாத்தியார். எனக்கு பிடிக்காத வாத்தியார் ஏம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிற? உன்னோட க்ரஷ் நீ தான் நடி சொன்ன. க்ரஷ்ஷு தான். பரவாயில்ல, இதே ஒரு கன்ஃபியூஷன்லேயே சரியாயிடும். அப்படியே நீங்கள் கொடுன்னு உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஜிம்மனோட ஃபோட்டோவே பார்க்குறீங்க. இவரா ஓகே சொன்னார்? எனக்கு இவருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே, அதனால தான் காலையில் கேட்டாரா மேரேஜ் விஷயத்தை பற்றி. முதல்ல நாளைக்கு காலையில் காலேஜ் போயிட்டு என்ன ஏதுன்னு இவர்கிட்ட முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடன்னு இன்னைக்கு சீக்கிரமாகவே போயிருப்பீங்க. ஜிம்மன் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் அழகான ஒரு
பெரிய ஒரு ராயல் பைக்கில் தான் வருவார். ஸோ அந்த பைக்கில் வந்ததுக்கப்புறம் அந்த சத்தம் வந்தது, அப்பாடா ஜிம்மன் சார் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு குடன் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா ஸ்டாஃப் ரூமுக்கு வெளியில் அப்படியே ஒரு பாடி கார்டு மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கமன் அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் உள்ளே போகிறாரு. ஸோ நீங்கள் உள்ளே போனதும் கடன்னு அவரோட டேபிள் பக்கத்தில் நின்றுட்டு, சார் என்ன சார் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் அவர்கிட்டக்கு போய் பேசுகிறீங்க. கொஞ்சம் தள்ளி நெல் அப்படிங்கிறாரு. சாரி சார். என்ன சார் சொல்கிறீங்க சார்? நீங்கள் ஓகே சொன்னீங்களா சார்? எப்படி சார் உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல சார், என்னால் நம்பவே முடியல சார் அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசில் என்ன படுதோ அதை அப்படியே கேட்குறீங்க அவர்கிட்ட. என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணாங்க. நோ அதர் சாய்ஸ். ஸோ அதனால் ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன? அது உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்கிறது? உங்களுக்கு ஓகே சார்? பரவாயில்ல, ஓகே தான், நாட் பேட். சரி சார், அப்போ எனக்கு ஓகே சார். ஏன் உனக்கு ஓகே சார்? ஏன் சார் எனக்கு ஓகே இல்லை? பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஒரே இது தான் சார் இடிக்குது, மேக்ஸு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு நீங்கள் மேக்ஸ் சொல்லி தர மாட்டேங்கிறனால பின்ன பரவாயில்ல சார், போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. இதுக்கு அவ என்கிட்ட டியூஷன் வந்திருக்கலாம். ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என் வாழ்நாளை பார்த்ததே இல்லை. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டையில் அடிச்சுக்கிறாரு. இப்போது காலேஜில் இருந்துக்கிட்டே நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு, அம்மா எனக்கு கல்யாணத்தில் சம்மதம்மா. என்னடி என்ன பேசின? அவர்கிட்ட பேசினியா? பேசினேன். அவருக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், பட் எனக்கும் ஓகே தான். நீ கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுமா? ஓகே அம்மா, சீக்கிரமாக பண்ணுமா? ஏன் அம்மா என்னடி அம்மா, 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுமா? ஏன்? அது இல்லைம்மா, அடுத்த மாதம் எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் வருதுமா. அவர் அம்மா அதில் சொன்னார், நான் தான் சொன்னேன்மா 35 மார்க்குக்கு மேலே எடுக்கணும்னு. அதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்டே டெய்லி கொஷின் கேட்டு ஆன்சர் கேட்டு எப்படியாவது பாஸ் ஆகிடுவானம்மா 35 மார்க்கு. அம்மா ப்ளீஸ் சி வைஃப் போனேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கட் பண்ணிடுறாங்க. இப்போது உங்கள் அம்மா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு, அதாவது ஜிம்மின் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஓகே சொல்லிட்டாங்களே. கல்யாணம் எப்போ பண்ணலான்னு இருக்கீங்க? எப்போ பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். பொண்ணு படிக்கணுமா இல்லை 3 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஐயையோ நீங்கள் வேறு, சீக்கிரமாக முடிச்சு விட்றலாம். எங்கே படித்தா என்ன, படித்தா போதும் என் பொண்ணு. நீங்கள் படிக்க வைப்பீங்களா? அதெல்லாம் இல்லை, தாராளமாக போட்டு என் பிள்ளையும் படிக்கணும்னு தான் நினப்பான். போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, சரி அடுத்த மாதம் ஒரு நல்ல நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா சொல்ல, சரி அடுத்த மாதம் பார்த்துருங்க, கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சு விட்றலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மண்டே ஆட்ட. இப்போ பார்த்தா உங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே இதேமாரி என்கேஜ்மெண்ட் இன்னும் 10 நாளில் 1 மாதத்துக்கு உங்களுக்கு அவருக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போது ஜிம்மனுக்கும் அந்த செய்தி போயிருக்கும். 1 மாதத்தில் எனக்கும் அவளுக்கும் கல்யாணமா? ஏன் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த இடத்தோட கிளம்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் ஆகிருக்கு, உங்களுக்கும் அவருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது மேரேஜும் ஆகிருக்கும். பட் வெளியில் அவ்வளோ நீங்கள் சொல்லலை, ஏன்னா இது சீக்ரெட்டாக பண்ணால் தானே நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்டோட ரியாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஜிம்மனோட மேரேஜ் ஆகிருக்குன்னு, மற்ற மாதிரி யாருக்கும் தெரியாது. ஸோ இன்றைக்கி மேரேஜ் ஒரு வழியாக முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஜிம்மனோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேலும் நீங்கள் ஜிம்மனோட ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் மட்டும் போகிறீங்க. போயிட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நீங்கள் போகிறீங்க. ஜிம்மன் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கார். பட் ஏதோ மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அவர் அந்த பெட்டில் படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு, சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை பார்த்து திரும்புகிறாரு. பார்த்தா ரொம்பவே அழகாக ட்ரெடிஷ்னலாக அந்த சாரியில் வரமோ கொஞ்சம் மெச்சூரான இருக்கிற பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஏன்னா சுடிதாரில் லைட்டாக பேக் மாதிரி இருப்பீங்க. ஸோ சாரியில் பார்க்கவே லைட்டாக ஒரு மாதிரி மெச்சோர்ட் கேர்ள் மாதிரி இருக்கீங்க. அவர் பார்க்குறாரு உங்களை சாரியில். அப்படிங்கிறாரு. சார் என்ன, நான் எங்கே படுக்கணும்? பெட்டில் படு. சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பக்கத்தில் நிற்கிறீங்க. அவர் உங்களே பார்க்குறாரு. இப்போ என்ன, எந்த இடத்துல படுக்கணும்னு சொல்லுவேன்? பெட்டில் படு. உங்கள் பக்கத்துலையா இல்லை சாதாரணமாக படுக்கணுமா சார்? சாதாரணமாக படு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி
அப்படியே பொறுமையாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு அப்படியே போய் படுக்கிறீங்க. ஸோ பிளாங்கெட் சார். அப்படியே பொறுமையாக மொபைலை கீழே வச்சுட்டு அங்கே வந்து அவரோட செல்ஃபில் நிறைய பிளாங்கெட்ஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ஒன்று தராரு. சார் உங்களுக்கு. எனக்கு வேண்டாம் சார், நைட்டு குளிரும் சார், எனக்கு வேண்டாம். ஓ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே படுத்துட்டீங்க. ஸோ படுத்ததுக்கப்புறம் வெடுக்குன்னு திரும்புறீங்க. அவர் வந்து உங்கள் சைடு இப்போ திரும்பி படுத்திருப்பார். நீங்கள் திரும்பினதும் அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிறாரு. டக்குன்னு அவர் சைடு திரும்பிட்டு கொஞ்சம் கிட்டக்க போகிறீங்க. என்ன சார், உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும்? என்னால் நம்பவே முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டே பேசுகிறீங்க. என்னால் லைட்டாக நம்ப முடியல, லைட்டாக டவுட்டாகவே இருக்குது சார். ஏன்னா எப்படி சார்? உங்களை கிளாஸ் ரூமில் தான் சார் பார்ப்பேன், அது ஒரு அவர். இல்லைனா அங்கங்கே நடந்து போவீங்க. இதை தான் சார் பார்த்துருக்கேன். இப்போ பாருங்களேன், என் லைஃப்பில் ஃபுல்லாக நீங்கள் நடந்து தான் போக போகிறீங்க. இன்ஃபேக்ட் என் லைஃப்லேயும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. பாருங்களேன், வேடிக்கையாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே. வேடிக்கையா? இருக்கும். தூங்குற வழியே பாரு, நாளைக்கு காலேஜ் இருக்குது சார். நாளைக்கு காலேஜ் போகணுமா? கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு திரும்புகிறீங்க. ஸோ உங்கள் ஹேர் அப்படியே கீழே போயிருக்கும். ஸோ உங்களோட முதுகு அப்படியே தெரியுது. ஜாக்கெட் போட்ட முதுகு, நல்லா டிசைன்டான ஒரு சாரீ, அந்த ஜாக்கெட் போட்டிருக்கீங்க. அதை பார்க்குறாரு. முதுகில் லைட்டாக கீழே ஒரு மோல் இருக்குது, அதுவும் அவர் பார்க்குறாரு. லைட்டாக அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஸோ அப்புறம் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஆகிருக்கும். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு அவரும் தூங்கியிருப்பார். இப்போது தூங்கி ஒரு 1 hour இருக்கும். இப்போ பார்த்தா அவருக்கு குளிர்தா என்னன்னு தெரில, உங்களுக்கு நல்லா குளிர்து போல். அப்படியே பொறுமையாக நீங்கள் தெரியாமையே தூக்கத்திலே போவாங்களே, அதுமாதிரி பரண்டு அப்படியே ஜிம்மன் சைடே வந்திருப்பீங்க. அவரும் உங்களை தள்ளி விட்டுறாரு. பட் அப்படியே டக்குன்னு அவர் மேலே காலை போட்டிங்க. அப்படிங்கிறாரு. ஏன்னா வயிற்றில் போட்டிருப்பீங்க. என்ன இவ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி அப்படியே கீழே போடுறாரு. திருப்பி நீங்கள் காலை தூக்கி காலில் போடுறீங்க. அப்படியே அவரோட செஸ்ட்டில் இல்லைன்னா அவரோட ஹிப்பில் கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூக்கம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே பில்லோ பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது பழக்கம். அதனால் இப்போது அவரை கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. அவர் எடுத்து போட்டு அழுத்து போயிட்டார். அவர் மட்டும் இப்போ எனக்கு என்னன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மன் மேலே கால் கை எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்படியே பொறுமையாக அப்படியே உங்கள் காலை எடுத்துகிட்டு, ஐயோ நாளைக்கு என்ன ரிவெஞ்ச் எடுப்பாரோ, இல்லை காலேஜில் ரிவெஞ்ச் எடுப்பாரோ, தெரியாமல் போட்டு நாளைக்கு தலைக்காணி போட்டுருணும்ப்பா நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, கிடக்குறேன்னு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டே வந்திருப்பீங்க. குளிச்சுட்டு சாரீ தான் போட்டிருப்பீங்க. ஸோ என்ன கட்டணும்னு தெரியல, கல்யாணம் ஆன மொதல் நாள் வேறு, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாரீ போட்டுட்டு நம்ம வந்து அந்த தலை குளித்தோன்னா அந்த துண்டு கட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 ஹேர் மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும். மற்ற ஹேர் எல்லாத்தையுமே அப்படியே துண்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாரீ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் அப்படியே எழுந்திரிக்கிறாரு. பார்க்கவே கண்ணு குளிச்சு அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே எழுந்திரிக்கிறாரு ஃபுல்லாக. வேணா சார், என்ன சாரியில் ரொம்ப மெச்சூராக தெரியுறா? அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பிட்டு அப்படியே உங்களோட இதை பார்க்குறீங்க, இந்த மிரரை பார்க்குறீங்க. அப்படியா தெரியுறேன்? எவ்வளோ வயசு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது சார்? உனக்கு என்ன வயசு இப்போது? எனக்கு வந்து 20 சார். அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு ஒரு 23 வயசு அந்த மாதிரி இருக்கேன். ஆஹா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஆஹா சொல்லும் போது லைட்டாக சைல்டிஷ் வருது. அவர் ஆமாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் ரூடாக இருக்கிற பர்சனு, நீங்கள் சைல்டிஷாக பண்ணுறது அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சார் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மார்னிங் ரொட்டீன் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓகே சார், அப்போ நான் போகலாமா கீழே? போ. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. ஒரு நிமிஷம் வேணாம். சார் எத்தனை சார் சொல்கிறேன், உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமாம் சார், என்ன சார் பண்ணுறது அதுக்கு? இத்தனை சார் சொல்லாத. பின்ன என்ன சார் பின்ன எப்படி கூப்பிடுறது?
என்னங்க நல்லா சொல்லுவாங்களே இந்த ரொம்ப கிளாசிக்கான குடும்பத்தில் உள்ளவங்களாம், என்னங்க வாங்க போங்க சார் சார் அதெல்லாம் வாய்ப்பில்லை சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. வாய்ப்பில்லை சார். ஜிம்மினே கூப்பிடுது. ஐயோ தலையில் அடித்த மாதிரி புருஷன் பேரை சொல்கிறதா அப்படி நீங்கள் சொல்லவே அவருக்கு சிரிப்பு வந்துட்டு புருஷன் பேர் அப்படிங்கிறாரு. சாரி சார். சார் சார்னே கூப்பிட்டுக்கிறேன் சார், அதான் சார் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதெல்லாம் வேணாம், வேறு ஏதாவது கூப்பிடு. காலேஜில் வேணாம் சார் சொல்லிக்க. ஓகே ஓகே ஜிம்மின் சார். ஐயோ சார் ஜிம்மின் தான் சார், என்ன சார் பண்ணுவேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லவே. அப்படின்னா வேறு ஏதாவது பேர் வச்சு கூப்பிடு சார், வேண்டாம் சார். சார் சரி, நீங்கள் கோவப்படாதீங்க, நல்ல ஒரு பேர் யோசிச்சு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மண்டையை ஆட்டுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த 2 ஹேரும் அப்படியே டெடக்குன்னு ஆட்டிட்டு வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக எழுந்திரிக்கிறாரு. ஸோ எழுந்திரிச்சிட்டு அவர் மட்டும் அப்படியே இந்த பாத்ரூம் போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் கதவை சாத்திட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. போனால் அவங்க அத்தை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. போனதுக்கப்புறம் ஜிம்மன் நல்லா திட்டினானா, சார் மோட்லேயே இருக்கானா, இல்லைத்த நீங்கள் வேறு அவர் எனக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிட சொல்கிறாரு. அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. நிஜமாவா? ஆமாம் தான், நான் வேறு சாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவர் காண்டாகிறாரு சார், என்ன பண்ணுறேன்னே தெரியல. என்ன சார் என்னத்த கூப்பிடலாம் அவரை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது கூப்பிடு. இல்லைத்தா எனக்கு ஈவினிங்குள்ளே பேரை மாற்றுன்னு சொல்லிட்டாருத்த, என்னங்கன்னு கூப்பிட சொல்கிறேன், அது ரொம்ப டிப்பிக்கலாக இல்லைத்த அப்படின்னு நீங்கள் சொல்லவே. அதெல்லாம் அந்த காலம், ஜிம்மினை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. புருஷன் பேரை தலையில் அடித்த மாதிரி கூப்பிட முடியாது இல்லைத்த, பண்பு அப்படிங்கிறாங்க. ஆமாத்த அப்படின்னு நீங்கள் சொல்லவே. அப்போ என்ன பேர் வச்சு கூப்பிடலான் இருக்க அப்படிங்கிறாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். ஏய் அதெல்லாம் கூப்பிடாத, வேணா நெட்டில் சர்ச் பண்ணிப்பாரு, நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் அத்தை சொல்லவே. சரிதா அத்தை, காலேஜ் போகணுமா அத்தை, வேலை நிறையா இருக்கும்ல, உங்களுக்கு கல்யாணம் வேறு நேற்று நடந்ததுன்னு உங்களுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கேன் அத்தை. இது மட்டும் என் பிள்ளைக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், ஏன்னா உண்டுலான்னு பிரித்து மேய்ஞ்சிருமா. நீ வேலை காலேஜ் கிளம்புமா, நான் பார்த்துக்குறேன். அத்தை ஏதாவது சொல்லுங்கள் அத்தை, நாளைக்கு வேணால் காலேஜ் போகிறேன் அத்தை. ஐயோ கல்யாணம் அடுத்த நாளே காலேஜ் போகணுமா அத்தை. அத்தை அத்தை ஏதாவது சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை ப்ளீஸ் அத்தை ப்ளீஸ் அத்தை. சரி ஹெல்ப் பண்ணுறான், போ நீ போயிட்டு கிச்சனில் உனக்கு டீ வச்சுருக்கேன், எடுத்து குடி. அப்புறம் ஜிம்மன் வந்து பல்ல விளக்கிட்ட உடனே டீ கேட்பான், அதுக்கப்புறம் தான் குளிப்பான். நீ என்ன பண்ணு, டீ குடிச்சிட்டு உடனே அவனுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறியாம்மா. டீ குடிப்பாரா காஃபி குடிப்பாரா? டீ தான் குடிப்பான் அவன். ஓ சரிதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டு அப்புறம் வந்து பொறுமையாக அவருக்கு எடுத்து போகிறீங்க. அத்தை சூடு எந்த பொசிஷனு, நீங்கள் கையில் வச்சுருக்க சூடே போதும். சரிதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணிட்டு எப்படி கூப்பிட்றது இவரை, ஜிம்மன் சார், ஐயோ ஜிம்மின் அப்படின்னு நீங்கள் லைட்டாக அழுத்திட்டு கூப்பிட்றீங்க. அப்படிங்கிறாரு. உங்களுக்கு காஃபிங்க அப்படிங்கிறீங்க. காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு சாரி டீ அப்படிங்கிறீங்க. சரி டேபிள் வை அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ போனதுக்கப்புறம் இப்போ உங்கள் அத்தைக்கிட்ட என்னாச்சு, ஏதாவது திட்டானா? இல்லைத்த ஏன்த்த நீங்கள் அதே சொல்லிகிட்ருக்கீங்க, அவன் திட்டக்குள்ளியவன், அதனால தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் திட்டல, ரொம்ப நல்ல புருஷன் அப்படிங்கிறீங்க. ஆஹா அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போது வீட்டில் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் இப்போ கிளம்பியே வந்துருப்பார். அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்துட்டு வேணா அப்படின்னு கூப்பிட்றாரு. காலேஜ் கிளம்பல, சாரியோட தான் வர போறியா அண்ணா? நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. என்ன அங்கே பார்க்குற, டக்குன்னு அவரை பார்க்குறீங்க. டேய் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும்டா, வீட்டில் கல்யாணம் ஆகி இப்போ தான் மொதல் நாளே ஆயிருக்கு, அதுக்குள்ளே காலேஜ் போக சொல்கிற, நாளைக்கு வருவா பொண்ணு. காலேஜ் இருக்குமா, காலேஜ் தானடா இருக்குது, எக்ஸாம் ஏதாவது இருக்கா என்ன, போ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே குறுக்குறுன்னு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தை பின்னாடியே அப்படியே ஒளியிறீங்க. என்ன அவளை பார்த்து முறைக்கிற, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பாடு எடுத்து டைம் ஆகுது அப்படிங்கிறாரு. கல்யாணத்தில் உன் பொண்டாட்டி இருக்கால கேளு அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சனில் போக
சார் நானே எடுத்து வைக்கிறேன். இரு, அவன் உன்னை இன்னும் எடுத்து வைக்கவே சொல்லலை. அவன் எடுத்து வைக்க சொன்னால் நீ எடுத்து வை. அம்மா என் டைம் ஆகுது காலேஜ்க்கு, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு பொறுமையாக அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டு சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ சாப்பாடு இட்லி பொங்கல் எடுத்து வச்சுட்டு அவருக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு பரிமாறிட்டுருக்கீங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு சேர் இருக்கும், இழுத்து போட்டுட்டு உட்காந்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கதே பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? இல்லை சார், பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க இந்த இதில் அப்படி நீங்கள் வாய விட்டு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாத்தையும் சொல்லிடுறது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அவர் தலையில் அடிச்சுட்டு இந்தாங்க சார் அப்படி சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறீங்க. அவங்க அம்மாவுக்கு செம்ம சிரிப்பு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கான்வர்சேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. சார் என்ன சார் இப்படியா சார் பறையேறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் தட்டி கொடுத்துட்டாங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் உட்காந்துருவீங்க. நீ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படிங்கிறாரு. சார் பரவாயில்ல சார், என் தொல்லை தான் உங்களுக்கு காலேஜில் எனக்கு இருக்காதுல்ல, அதனால் ஒரு 10 நிமிஷம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் பக்கத்துலேயே தான் போய் உட்காடுறீங்க அந்த சேரை இழுத்து போட்டு. அவர் அப்படியே கடன்னு பாதி சாப்பிட்டதும் சாப்பிடாததுமா பாதி எழுந்திரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அம்மா போய்ட்டு வரம்மா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்பா பாய்ப்பா. பாய். இப்போ போகும்போது நீங்கள் குடுகுடுன்னு அந்த வாசல்கிட்ட போயிட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறீங்க. உங்கள் மாமியார் அப்படியே கையங்காலமாக பிடிச்சிட்டாங்க. என்னடா ரசிக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, முன்னாடியே வந்துட்டேன், ஜிமெண்ட்டை சொல்லவா அப்படின்னு. ஐயோ சொல்லாதீங்க, நீங்கள் வேறு அவர் வள்ளுன்னு திட்டுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லவே, எதுக்கு ஒன்று திட்டுறான், இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்காமலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைச்சிட்டு போயிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்றீங்க, உங்கள் அத்தையும் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு நார்மலான யூஸ்வலான இந்த லீவ் டேஸில் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த கல்யாணம் ஆன குஷிலே இருந்துகிட்ருக்காரு. குஷின்றதோட எப்படி இருக்கா பாரு, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி என்னை பார்க்கவே மாட்டான். அவள் காலேஜ்லேயே அதுமாரி பார்க்க மாட்டேன். இப்போது அது வேறு ஒரு விஷயம், இப்போ அதுக்கு மேலே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி குடிக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி காலையில் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா, அது டக்குன்னு நினைக்கிறேன், டக்குன்னு போறையிடுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ எனக்கு கிளாஸ் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது உங்கள் கிளாஸு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட நோட்ஸு புக்ஸு தென் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸ்க்கு எல்லாத்தையுமே அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு சரி கிளாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே இங்கே ரியா பக்கத்தில் உங்களை காணும். அப்படியே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு, அதாவது உங்கள் பெஞ்சை பார்த்துட்டு அப்படியே எங்கேயோ அதுக்கப்புறம் நடத்திட்டுருக்காரு. ஸோ உங்களோட இடத்தையே அவர் 2-3 தடைக்கு மேலே பார்த்துருப்பாரு. நீங்கள் இல்லை நீங்கள் இல்லை அந்த மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் அந்த கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு நான் அவளோட பெஞ்சே பார்த்துட்ருக்கணும், அவள் தான் வீட்டில் இருக்காள், அது என் வீட்டில் தானே இருக்கா, அப்படியே எதுக்கு நான் அவளை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்க. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்திருப்பார். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டார். எப்பயுமே 5 மணி போல் தான் வருவார். இன்றைக்கி வந்து 4:45 வந்துட்டார் மனுஷன். கடன்னு வர்றாரு. இன்றைக்கி ஒய்ஃபை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது. அதான் நீங்கள் காணோம். அப்படியே லைட்டாக டையை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அம்மா அப்படின்றாரு. வாடா அம்மா தலை வலிக்குது, அம்மா காஃபிம்மா அப்படிங்கிறாரு. இதோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க காஃபி போடுறதுக்காக போயிருக்காங்க. இவரோட கண்ணு ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கே வயன்னு தேடிக்கிட்டே இருக்காரு. அது அவங்கள ஆளே காணும். டக்குன்னு மேல் ஃபில்லில் பார்க்குறாரு. ஒரு வேளை நம்ம ரூமில் இருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போது அம்மா நீ காஃபி போட்டு வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு மேலே அப்படியே 2 பாய்ச்சலில் போயிருப்பார். அவங்க அம்மா எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. பொறுமையாக இப்போது கதை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா நித்திரையில் இருக்கீங்க போல். ஸோ செம்ம தூக்கம். அப்படியே நீங்கள் படுத்துருக்காத அவரை பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கே செம சிரிப்பு வருது. ஏன்னா நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கொடக்கமாகவே படுக்கலை, சாரி கட்டியிருக்கீங்க, அந்த ஒரு இது கூட கிடையாது. நல்லா அந்த அவர் பக்கத்தில் ஒரு தலைக்காணி இப்போ போட்டுட்டு அந்த அதை நல்லா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நல்லா ரசிச்சுட்டு அப்படியே நீங்கள் நல்லா தூங்குறீங்க. உங்கள் வந்து அந்த சாரீ இருக்கும்ல, அது லெக்கு கிட்ட நம்ம வந்து நல்லா காலை போட்டோன்னா நல்லா தூக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட அந்த அந்த கீழே உள்ளதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படியே தெரியுது.
அதாவது 3/4 மாதிரி தெரியுது. 3/4 பேண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு எப்படி அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்கின்லாம் தெரியுமோ அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. அப்படியே அப்படி சொல்லிட்டு போர்வை இருக்கும், அதை டக்குன்னு அவங்க காலை வச்சு மறைச்சிட்டாரு. ஸோ மறைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீங்கள் அதை மட்டும் தூங்குறீங்க. அப்படியே பொறுமையாக அவரோட பிளேஸில் வந்து உட்கார்றாரு. அப்படின்னு சொல்கிறாரு, நீங்கள் நல்லா செம்ம தூக்கம் போல், நீங்கள் அப்படியே இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அந்த தலைக்கான இன்னும் நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. பொறுமையாக அப்படியே லேடவுன் ஆகுறாரு. லேடவுன் ஆகிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா செம்ம தூக்கம், நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது அழகாக தானே இருக்கா? என்னன்னு தெரியல, சாரியில் பார்க்க ரொம்ப மெச்சூராக இருக்கா. ஏன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கிங்லேயே இருந்துகிட்ருக்க. இங்கே சுயநனுக்கு வந்து அவர் அஷிஷோ அம்மா வேறு காஃபி போட சொல்லியிருக்கோமேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அதை குடிச்சிட்டு, அம்மா சரி நான் ட்ரெஸ் மாற்றிட்டு குளிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடம் மேலே ஏறி வந்துட்டுருக்காரு. வந்ததுலேருந்து எத்தனை மேலே போகிறான் பற்றியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிட்ருக்க. பொறுமையாக கதவை லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிட்டு இப்போ திருப்பி பார்க்குறாரு, வேறு ஒரு பொசிஷனில் படுத்துருக்கீங்க. அவர் அப்படியே அதை பார்த்துட்டு இவளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா நீங்கள் அந்த சைடில் திருப்பியும் அந்த மாதிரி லெக்கு தெரியுது உங்களுக்கு. அப்போ கண்டுக்கவே இல்லை, ஜஸ்ட் டவல் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே வந்திருப்பார். நீங்கள் அப்பயும் தூங்குறீங்க, என்ன எப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் எதாவது அடிக்குதான்னு சொல்லிட்டு உங்கள் இதிலெல்லாம் செக் பண்ணிட்டுருக்காரு. அதெல்லாம் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கீங்க வயான் அப்படிங்கிறாரு. அம்மா கொஞ்ச நேரம்மா, அம்மா தூக்கம் வருதும்மா, அம்மா ப்ளீஸும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஆட்டிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்க தூக்கத்திலே. வயன் நான் தான் ஜிமன் அடிச்சுட்டு கடைக்கணும் எழுந்திரிச்சு பொத்தக்குன்னு உட்காடுறீங்க. ஐயோ சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. சார் துண்டோடு இருக்கும்போது ரொம்ப ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துண்டை பார்த்துட்டு அவரோட மேல் அப்பர் பாடியை பார்த்துட்டு அப்படியே அவரோட ஃபேஸை பார்த்துட்டு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் ஏதோ இன்னொன்று ஒரு துண்டு இருக்கும், அதை வச்சு அப்பர் பாடியை கவர் பண்ணுறாரு. பரவாயில்ல சார், ஒய்ஃப் தானே, பரவாயில்ல. அப்படிங்கிறாரு. ஆமாம் சார், கல்யாணம் ஆயிடுச்சுல்ல சார், ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? சரி சரி டைம் ஆகுது, கீழே போல. போனேன் சார். நீங்கள் ட்ரெஸ் மாற்றலை? ட்ரெஸ் மாற்றணும், போய் மாற்றிட்டு வாங்க, 2 பேரும் ஒன்றா போகலாம். அது நீ இந்த ரூமில் இருக்கியே? ஆமாம் நம்ம ரூம் தானே இது, ஏன் நான் இருக்கக்கூடாது அந்த ரூமில்? இல்லை நான் அதை சொல்ல வரல. ஓ உங்களுக்கு மாற்ற சங்கோஜமாக இருக்கா, அது சொல்லலாம்ல சார். சரி நான் போகிறேன் இரு. ஏன் சார், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ சார் சொல்லாதன்னு சொன்னேன்னே. ஈவினிங் அப்புறம் நான் சொன்னேன்னு சொன்னேன்ல பேர், எங்கே அது? சிம் சிம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிம் சிம்மா அப்படின்னா? இல்லை க்யூட்டாக இருக்கேன்னு நினச்சேன். இல்லைன்னா என்னங்கன்னு கூப்பிடவா, இல்லை ஜிம்முன்னு கூப்பிடவா? இஷ்டம், எது வேணால் கூப்பிட. ஓகே சிம் சிம். ஓ இந்த பேர் வேணாமா? இல்லை இதுதான் கூப்பிட போறியாண்ணா? ஆமாம் சிம் சிம், நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது அந்த பேர் உங்களுக்கு. இதே நான் கூப்பிடுறேன். ஓகே நான் கீழே போகிறேன் சிம் சிம், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிட்டீங்க. இப்போது அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்குறாரு, சிம் சிம்மா. என்ன பேர் போ அப்படின்னு சொல்லிட்டு தென் ட்ரெஸ் மாற்றிட்டு அவர் வந்திருப்பார். ஸோ அங்கே நிறையா டாக்லாம் போகுது. அவங்க அப்பா ஜிம்மன், நீங்கள் அவங்க அம்மா எல்லாருமே உட்காந்து ஜாலியாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிகிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக மெஸ்மரைஸ் ஆகுறாரு. இப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் அவங்க அம்மா நோட் பண்ணுறாங்க. ஜிம்மன் கொஞ்சம் கொஞ்சமாக காதலில் விழுறான் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. இங்கே ஒரு வழியாக நைட்டும் ஆயிருந்துருக்கும். நீங்கள் என்னங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது? எனக்கு என்ன நடத்துனீங்க? மேக்ஸ் நடத்துனேன். ஓ என்னங்க? என்னது? எனக்கு மேக்ஸில் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸுங்க, ப்ளீஸ் சிம் சிம். ப்ளீஸ் சிம் சிம். சரி அப்படிங்கிறாரு. சரி அத்தை, நான் போயிட்டு மேக்ஸ் கற்றுட்டு வரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ போகிறீங்க. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு.
லைட்டாக அடிக்கிறாரு. ஏன்னா சரி அடி வாங்குறீங்க, பிகாஸ் உங்களுக்கு தான் மேக்ஸ் வராதே, போட்டு வெளுத்து வாங்குறாரு மனுஷன். சார் 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 பொறுமையாக சொல்லித்தாங்க சார், கோவப்படாதீங்க சார், அப்படி இப்படி சொல்கிறீங்க. பட் அவர் நல்லா வெளுத்து வாங்கிட்டு உங்களை எப்படியோ சொல்லிக் கொடுக்க வச்சுட்டாரு. முக்கால்வாசி இப்போ முடிச்சிருப்பாரு. ஒரே நாளில் நிறையாவும் சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அடுத்த நாள் அதே மாதிரி உங்களை வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, 7 to 8 உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. 7 மணி ஆனாலே நீங்கள் கைண்டு ஓடுறீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு, டேய் விட்றா, அவள் வேணான்னு சொன்னா. அம்மா அவள் படிக்கணுமா, நீ வேறம்மா, நீ கெடுக்காதம்மா, எல்லா சப்ஜெக்ட்டும் நல்ல மார்க் வாங்குறாம்மா, ஏன் சப்ஜெக்ட் மட்டும்தாம்மா அவன் வாங்குறதே இல்லை, எப்படி அவள் வாங்காமல் இருக்கா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தரம் பிடிச்சி அங்கே பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போகிறாரு. சார் சிம் அவ்வளோதான், என்ன அவ்வளோதான், ஒழுங்கா அந்த படி வா, இல்லை இன்னைக்கு முடியாது, நேற்று நீங்கள் என்ன அடிச்சிட்டீங்க, நல்லா அடிச்சிட்டீங்க, வர வலிக்குது தெரியுமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காட்டுறீங்க, லைட்டாக பிங்காக இருக்கா. அப்படி கிட்டக்க வந்து பார்க்குறாரு. நிஜமா இது நான் அடிச்சதா? ஆமாம், அந்த அடிச்சுட்டீங்க, இன்னைக்கு வேணாம் சிம் அப்படிங்கிறீங்க. டக்குன்னு உங்களை ஹக் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு உங்களோட இயர்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த ஹேர் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி தடை கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தடை கொடுத்துட்டு, சாரி, நான் அடித்தது இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் விளையாட்டுக்கு தான் அடித்தேன், சாரி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணதை பிரேக் பண்ணிட்டு உங்களோட கன்னத்தில் கை வச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட சாஃப்ட் சைடே இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களே, நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்கீங்க. சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்போ பொறுமையாக அவர் ஹக் பண்ணுறீங்க. இப்போ தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. டக்குன்னு ஒரு நிமிஷம் உங்களை தள்ளி விட்டுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சிம் இன்றைக்கி கிளாஸ் இல்லைல்ல? இல்லை, நான் நாளைக்கு கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சிம் என்ன, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன், நீ சொல்லிங்கே, சரி நான் அப்பா வரேன் அப்படி சொல்லி நீங்கள் கிட்ட போகிறீங்க. டக்குன்னு கதவை சாத்திட்டீங்க. என்ன உங்களுக்கு உங்களுக்கு கேர்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் இப்போது இதுக்கு முன்னாடி கட்டிப்பிடிச்சிங்க தானே? ஆமாம். ஓ, கேரிங்லாம் உங்களுக்கு வருதா? வா சூப்பர் சிம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சிரிப்பு? நான் போகிறேன் கீழே அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. பாடுறா, அப்போது சிம் என்னை வெறுக்கல, சிம் என்னை பிடிச்சிக்காண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்லேயே பேசிகிட்ருக்கீங்க. இவருக்கு படியில் வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோன்னு அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே அவங்க அத்தை அவங்க வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போகிறீங்க. மேலே போனதும் நாளைக்கு காலேஜ் வேலை இருக்குது, அதனால் நீங்கள் சீக்கிரமாக தூங்கணுங்கிறதுக்காக நீங்கள் சீக்கிரமாக தூங்கியிருப்பீங்க. வழக்கம் போல் ஒரு 1/2 hour கழிச்சு தான் அவர் தூங்கியிருப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் மொபைல் நோண்டும் போதே நீங்கள் அப்படியே பொறுமையாக காலை தூக்கி நீங்கள் அவர் மேலே போட்டுட்டீங்க. வேறு அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து விடுறாரு. அப்படியே கையோடு சேர்த்து காலும் வருது திருப்பியும். அப்படியே அவரோட இடுப்பில் கையை போட்டுட்டு அவர் கால் மேலே நல்லா காலை போட்டுட்டு நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. அவரோட இடுப்புக்கிட்ட உங்கள் மூஞ்சி இருக்கும், அப்படியே புதஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு கையில் உங்கள் முதுவை தட்டி கொடுத்துட்ருக்காரு. அப்படியே நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ அவர் தூங்கணும். ஆனால் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே அவரோட முதுகுக்கு பின்னாடி இருக்கும். அப்படியே பொறுமையாக எடுக்கிறாரு. வெளிச்சம் படுத்து அப்படியே கண்ணை நீங்கள் மூடுறீங்க. டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக அப்படியே சாயிறாரு கீழே. இப்போ அப்படியே நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. பார்த்தா உங்களோட ஃபேஸ் அப்படியே அவரோட ஃபேஸ் கிட்டக்கு போயிட்டு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா நீங்கள் ஏறக்குறைய இவரை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே பொறுமையாக அவரோட ஹேண்டு உங்கள் முதுகிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தலையை லைட்டாக கோதி விட்டுட்டு தூங்குறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. இந்த சாரி எதுக்குன்னா அவர் அடித்ததுக்காக. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ மார்னிங் ஆகுது. பார்த்தா அவர் உங்களை ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் அவரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குற மாதிரி இருக்குது. பாவம் அந்த மனுஷன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக எழுந்திரிச்சு வழக்கம் போல் தலை குளிச்சுட்டு வரீங்க. ஆனால் இந்த சுடிதார் தான் போடுறீங்க. ஸோ சுடிதார் போட்டுட்டு அப்படியே நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் அவர் பார்த்து எழுந்திரிக்கிறாரு.
உன் சாரியை மிஸ் பண்ணுறேன் நான் இன்றைக்கி அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. உன்னோட சாரியை நான் மிஸ் பண்ணுறேன். அப்போது நான் ஈவினிங் மேலே சாரி போடவா? சரி ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ ஓகே சார், ஓகே சிம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு நிமிஷம் முறைச்சிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு இப்போது. ஸோ நீங்கள் அப்படியே கீழே இறங்கி போயிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க உங்கள் அத்தைக்கு. ஸோ அவர் கிளம்பிட்டு அவர் கீழே வரும்போது நீங்கள் கடகடன்னு போயிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நீங்கள் வரீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக கார்ஜியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேறு நீங்கள் ரொம்ப அழகாகவும் இருக்கீங்க. பூவெல்லாம் வச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை பார்க்கவே அப்படியே வியந்து போகிறாங்க. ஜிமனோட காரில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு பாய் த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஜிமன் போகலாமா? சரி போகலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஸ்கூல் வரைக்கும் போயாச்சு. நீங்கள் ஸ்கூலுக்கு வாசல்கிட்டே போய்ட்டு சார் இதுக்கு மேலே நான் வரல சார், நான் மட்டும் தனியாக போகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை விட்டுட்டு அவர் மட்டும் போகிறாரு. நீங்கள் கூட மேலே போயிட்டு உங்களோட ப்ளேஸில் போய் உட்காந்துட்றீங்க. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமன் உங்கள் மேலே ஃபால் இன் லவ் ஆகுறாரு. உங்களை இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. அதனாலே அவரோட ஃபீலிங்ஸ் ஹைட் பண்ணுறாரு. பட் என்ன தான் ஹைட் பண்ணாலும் நீங்கள் நல்லா கேவலமாக கண்டுபிடிச்சிடுறீங்க. அவரும் இந்த படிப்பு விஷயத்தில் சும்மாலாம் கிடையாது, செம்ம டெரர் பீஸ் தான். அடி நீங்கள் வாங்குறது தான் நல்லா வெளுத்தெடுத்துட்டாரு. இப்போது நாளான்னைக்கு எக்ஸாமு உட்காந்தா நீங்கள் அவ்வளோ படிச்சுட்ருக்கீங்க. அதே மாதிரி அவரும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு மேக்ஸில். நீங்கள் நல்லா அப்படியே படிச்சுட்டு சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது ஜிம் என்னது பேப்பர் தர மாட்டிங்களா? நாளைக்கு காலேஜில் தருவாங்களே பேப்பர், அதில் கொஷின் பேப்பர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. சொல்லித்தரானே கற்றுக்க, தரலாம் முடியாது. ஜிம் இப்போ கற்றுக்க முடியாதா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்குறீங்க. முக்கால்வாசி போட்டுட்டீங்க. இப்போது நாளைக்கு எக்ஸாமு, மேக்ஸ் எக்ஸாமு. அவர் தான் வராரு உங்கள் கிளாஸுக்கு. கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாருமே கொடுக்குறாரு. நிறைய நேரம் உங்கள் பக்கத்தில் வேறு நிற்கிறாரு, நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வேறு ரெண்டு கட்டுது. நம்ம சாதாரணமாக இருக்கும்போது கூட நல்லா எழுதுவோம் போல். இந்த பக்கத்தில் ஸ்டாஃப் இருக்கும்போது நம்ம ஒரு பதட்டம் வரும் பாருங்களேன், அதெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் சார் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? ஏன் சார்? பயமாக இருக்குது சார், பதட்டத்தில் ஒன்றுமே எழுத வர மாட்டேது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லவே அப்படியே உங்களை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ ஆஃப்டர் தட் அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு போயிருக்கும். முடிஞ்ச அடுத்த செகண்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் முதல்ல அவரோட டேபிளுக்கு போயிட்டு எல்லா கொஷின் பேப்பர்ஸும் எல்லாம் ஆன்சர் ஷீட்ஸும் வந்திருக்கும். அடுத்த செகண்ட் உங்களோட ரோல் நம்பரை தான் தேடிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஸோ உங்களோட தான் ஃபஸ்ட்டு திருத்துறாரு அந்த மனுஷன். திருத்தினாலே ஏதோ 2 சம் மட்டும் தான் தப்பு, மற்ற எல்லா சம்மும் ரைட்டாக தான் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் 35 மார்க் வாங்கணும், நீங்கள் 45 மார்க்கே எடுத்துட்டீங்க. அவருக்கு பெரிய ஆச்சரியம், 50க்கு 45 மார்க்கா? இதெல்லாம் நம்பவே முடியல, இது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்க. இதை எப்படி கத்தி அப்படியே ஜம்ப் பண்ணி என் பொண்டாட்டி 45 மார்க் வாங்கியிருக்கேன் 50க்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ரியா சைட் பார்த்தோன்னா அந்த புள்ள நல்ல வேலை 33 மார்க் எடுத்திருப்பா. ஸோ அங்கன்னு மார்க்கு போட்டு எப்படியோ 35 மார்க் வாங்க வச்சுருப்பார் அந்த பிள்ளை. அவர் இன்றைக்கி ஈவினிங் போகும்போதே உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே உங்கள் அத்தை பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் வேறு உங்களே முறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஐயோ கண்டிப்பாக என் மார்க்கை பார்த்துருப்பாரு, இல்லைன்னா என்னோடதை மட்டுமாவது திருத்திருப்பார். என்ன மார்க் வாங்க போகிறோன்னு தெரியலையா? ஐயோ பயமாக இருக்கா தாத்தா, பயமாக இருக்குது தாயே தாத்தா. உங்கள் பிள்ளை வேறு நடிக்கிறவர் தான், மேக்ஸ் விஷயத்தில் என்னத்தான் பண்ணுறது? அப்படின்னா படிப்பு விஷயத்தில் மட்டும் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அவன் அவ்வளோ டெரர் அதில். ஐயோ அதான் தேத்தா அப்படி இப்படி நீங்கள் காதில் உள்ள கொலையாக இருக்கீங்க. அவர் மேலே போனதும் என் மேலே வா சார், என்னத்தை தான் கூப்பிட்றாதே, ஐயோ போயிடு ஒழுங்கா, ஏன்னா அவன் செம்ம டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது, போயிடு அப்படிங்கிறாங்க. என்னத்தை ஹெல்ப் பண்ணுங்க போயிடு, இதில் மட்டும் என்கிட்ட ஹெல்ப் கேட்காத அப்படிங்கிறாங்க. என் மேலே வா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக போகிறீங்க. பொறுமையாக போனதும் அவர் ஏற்கனவே உள்ளே போயிருப்பார். ஸோ கதை டொம்முன்னு சாத்துற மாதிரி இருக்குது. சோழி முடிஞ்சிட்டு ஏதோ ஒரு கேவலமான மார்க் வாங்கியிருக்கேன் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓட ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போக இப்போ கதவை சாத்திட்டு அவர் அப்படியே அந்த கதவை கிட்ட நின்றுட்டுருக்காரு. சார் அடிக்காதீங்க சார், சாரி சார், பேப்பர் திருத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கேட்டுட்ருக்கீங்க. 35 மார்க் எடுக்கல, அவ்வளோ கேவலமாக சார் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, என்ன சார் நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லவே
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைக்கிறாரு. சார் நான் நல்லா தான் சார் எழுதுனேன், நிஜமா 35 மார்க் எடுக்கலையா சார்? உனக்கு ஒரு ரிவார்ட் தரணும், ரொம்ப நல்ல மார்க் எடுத்துருக்கல, எங்கே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கேயோ சைடில் பார்க்குறாரு, ஏதோ தேடுறாரு போல். ஐயோ குச்சி தான் தேடுறாரு போல், செத்துட்டோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு அடி வாங்கிறதுக்கான ஒரு பொசிஷனில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் ஏதோ ஒன்று அட்டாச் ஆகிட்டு டக்குன்னு அப்படியே இந்த கிஸ் விழுந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா ஜிமின் அப்போ தான் லைட்டாக வெளில போகிறாரு. அதாவது ஜூம்லேருந்து அப்படியே வெளில போகிற மாதிரி, ஜூம் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் லிப்ஸில் லைட்டாக டங்க் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவே, ஓ கண்ணை முடிந்ததால உனக்கு தெரியலையா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஹேண்டில் அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்லேயே பார்த்துட்ருக்கீங்க. என்ன சார் ரிவார்டா இது? நல்ல மார்க் எடுத்திருக்கேன், 45 மார்க் எடுத்திருக்கேன் 50க்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு குதிக்கிறீங்க நீங்கள். அவரும் இன்ஃபேக்ட் ஹாப்பியாக தான் இருந்தார். நான் தான் சொன்னேன்னு அந்த மார்க்கு திருத்தினாலே என் பொண்ணாட்டி எவ்வளோ மார்க் எடுத்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தி சொல்லணும் போல தான் இருந்திருப்பாருன்னு நான் சொன்னேன்னு. ஸோ அவருக்கு அவ்வளோ ஹாப்பி, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். ஸோ அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு அந்த ஹக்கிங்கில் அவரும் அவ்வளோ கலந்துக்கிட்டு அவரும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து குதிச்சுட்டு சார் நம்ம ஐயா 45 மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்க. ஆமாம் நீ 45 மார்க்கு 2 சம் தான் தவோ, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறேன். ஐயோ அப்படி சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்களோட அந்த அந்த ஆசைகளை எப்படி சொல்கிறதே தெரியல, அந்தளவு ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியில் அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக விலகவே டக்குன்னு உங்களோட ஹிப்பை பிடிச்சிட்டு என்ன அப்படிங்கிறாரு. சாரி சார், தெரியாமல் ஒரு க்யூரியாசிட்டியில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே, எனக்கே நீ 45 மார்க் எடுத்ததே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு படித்து எழுதி வராத ஒரு சப்ஜெக்டை வர வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். நீ அப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருப்பேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பை பிடிச்சிட்டு தான் சொல்லிகிட்ருக்காரு. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ஈவினிங் அப்புறம் சாரி போடுறேன்னு சொல்லிட்டு, எங்கே சுடிதாரில் நிற்கிறாங்க. ஆமால தோ அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு சாரி போட்டுட்டு, இது எப்படி இருக்குது, இந்த சாரி நல்லா இல்லையே, இது கொஞ்சம் வெளில போகிற மாதிரி சாரி போட்டால் நல்லாயிருக்கும், ஸோ வெளில அழைச்சிட்டு போகிறீங்களா என்ன? கண்டிப்பாக, இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்க, அழைச்சிட்டு போகிறது தானம்மா? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறதுக்கு மாதிரி சாரி கட்டிட்டு வரீங்க. ஸோ பார்க்கவே செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, ப்ரிட்டியாக இருக்கீங்க. அப்படியே விழுந்த மாதிரி இருக்கார் ஜிம்மின்னு. அவரோட லவ் ரொம்ப 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 நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அவரால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பட் ஸ்டில் அவர் அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்கார். நீங்கள் உட்காந்துட்டு அந்த சாரி போட்டதுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட் உங்களை மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. சார் இந்த சாரி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சூப்பராக அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியா, நிஜமா? நிஜமாக நல்லா தான் இருக்கேன். சிவபலமா அப்படிங்கிறாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை க்ராஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டுருக்கீங்க. டக்குன்னு அவங்க முந்தானியை பிடிச்சிட்டாரு. டக்குன்னு அது கீழே விழ போகுது. அதை அப்படியே கிராப் பண்ணி ஹேண்டெல்லாம் பிடிச்சிட்டிங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானியை இன்னமும் ஒரு ஹேண்டில் தான் இருக்கும். அப்படியே நீங்கள் அவரை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. டக்குன்னு அதை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் அப்படியே சுருண்டுட்டு டக்குன்னு அவரோட கிட்டக்க வந்து மோதிட்டு வந்து நிற்கிறீங்க. சார் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கீங்க சார், நீங்கள் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆச்சே, டக்குன்னு எல்லாத்தையும் நினச்சதை சொல்லிடுறீங்க. அப்புறம் இன்னும் கண்ட்ரோல் பண்ணுற, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. பை த வே உன்னோட ப்ரொஃபஸருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எனக்கு எந்த ரிவார்டும் கிடையாதா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக, ஆனால் இந்த ரிவார்ட் தப்பான எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக எக்குறீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. சாரி சார், சாரி ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிப்பை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க.
அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி இவ்வளோதானா ஒரு ரிவார்டு அப்படிங்கிறாரு. சார் வெளில போகிறோம், ஐயோ சிம் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. அவர் அப்படியே ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுறாரு. அம்மா நான் இவ்வளோ அழைச்சிட்டு வெளில போகிறேம்மா. ஓ சரி போயிட்டு வாடாப்பா, இப்போயாவது தோணுதே பொண்டாட்டி அழைச்சிட்டு வெளில போகணுன்னு. அவர் அப்படியே அவங்க அம்மா பார்த்து மறைக்கிறாரு. சரி போயிட்டு வாடாப்பா. அம்மா மைண்டு மாறிட்டேன்னு அப்படியே போயிடாத. சரி அப்பா வரேன்ப்பா. சரி பார்த்து போய்ட்டு வாம்மா அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்ல. ஸோ இப்போ 2 பேரும் காரில் போகிறீங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அது முன்னாடியே ரிசர்வ்லாம் பண்ணிட்டார் போல். ஒரு அழகான டின்னர். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் நல்லா வேடிக்கையாக ஜாலியாக பேசிட்டு வரீங்க. ஸோ டைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் டேரெக்டாக பீச் சைடு தான் போகிறாங்க. என்ன சார் வீட்டுக்கு போகல? எப்போயாவது தான் வெளில வரும், ஜஸ்ட் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பீச்சில் நல்லா அழகான ப்ரீஸு, நல்லா காற்றடிக்குது. அப்படியே அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் அவர் என்னமோ தெரியல, நீங்கள் லைட்டாக முன்னாடி போகிறீங்க, உங்களோட மேட்சப் ஆகணுமே நினச்சிட்ருக்காரு. அப்படியே உங்களை பார்க்க அப்படியே ஃப்ரண்ட்டில் அதாவது பேக் பொசிஷன் பார்க்க அப்படியே உங்களோட ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூட நடந்து வரணும்னு ஆசை. பட் ஸ்டில் அவர் எதுவும் பண்ணல, அப்படியே உங்களை ரசிச்சிட்டே தான் இருந்துகிட்ருக்காரு. சார் இங்கே வாங்கலேன், ஐயோ சிம் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்படியே டக்குன்னு உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அங்கே எல்லாருமே பார்க்குறாரு. அவ்வளோ யாருமே இல்லை, ஏன்னா நீங்கள் வந்தது ஏறக்குறைய ஒரு 10:30 மணி இருக்கும். ஸோ அங்கங்கே யாரோ தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாகவே கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸஸில் லைட்டாக ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ எடுக்கிறாரு. என்னது அப்படின்னு அவரை ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்கீங்க. காலேஜில் மட்டும்தான் நான் உனக்கு சார், இங்கே உன்னோட சிம் மட்டும்தான், புரிஞ்சுதா? வேறு ஏதாவது பேர் வச்சு கூப்பிட்டேன்னா, இது பப்ளிக் பிளேஸுங்கிறதால கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். மற்ற இடமா இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியாது. சாரி சிம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அவரோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவரோட பார்வை ஃபுல்லாகவே அவரோட ஆர்ம்ஸ் கிட்ட தான், பிகாஸ் உங்கள் ஹேண்ட் அங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு லைட்டாக அவரோட ஹேண்டை அப்படியே உங்கள் ஹேண்டில் அப்படியே கிராப் பண்ணிட்டு பிடிச்சிட்டு வர்றாரு. ஸோ ஜாலியாக இருந்துகிட்ருக்கீங்க பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு. ஒரு வழியாக ஒரு 11:15 போல் அந்த இடத்துலேருந்து கிளம்பி இப்போ வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆல்ரெடி அவங்க தூங்கிட்டாங்க. இப்போது உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கீ ஒன்று இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு யாரையுமே எழுப்பி விடாமல் பொறுமையாக நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்க. அவங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லையா, ஏன்னா அவங்களோட பெட்ரூம் வந்து கீழ் ஃப்ளோரில் இருக்கும், ஜிம்மனோட பெட்ரூம் மேல் ஃப்ளோரில் இருக்கும். பொறுமையாக நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து சரி நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நடந்து போகிறீங்க. வழக்கம் போல் உங்களோட முந்தானியை பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் முந்தானியை விடுறாரு. நீங்கள் டக்குன்னு அவர் வான்னு சொன்னதால் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. என் பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிறாரு. என்ன சிம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவரோட தான் பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கீங்க, அவரோட ஃபேஸ் பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. ஒயன் ஒயன் சொல்லுங்கள் சார். ஐயோ சொல்லுங்கள் சிம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள் சிம். என்னது? அது ஐ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ அப்படியே நீங்கள் ஐஸ் வியர்டா ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்க? பட் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் லைக் இட்ஸ் ஓவர் ஃப்ளோயிங். என்னால் என் லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியல. will you be my mind அப்படிங்கிறாரு. இது சொல்லும் போது அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக அவரை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அவரோட ஷோல்டரில் லைட்டாக சாய்ஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டை ஆட்டுறீங்க. இதுக்கு என்ன பதில்? வாயத்தொன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஐயோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ செம்ம டென்ஷன் ஆகிட்டார் ஜிம்மின்னு. டக்குன்னு அப்படியே உங்களை பெட்டில் அப்படியே புல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி கொஞ்சம் கோவத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. சாரி சார் அப்படின்னு நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்படியே அவரோட செஸ்ட்டில் நீங்கள் பீட் பண்ணுறீங்க, அதை அடிக்கிறீங்க. பட் ஸ்டில் அவர் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அக்ரெசிவாக விடுறாரு. உங்கள் லிப்ஸ் அப்படியே லைட்டாக பிங்கிஷாக போயிடுச்சு. வலிக்குது
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை தடவை சொன்னேன்? இப்போ தானே சொன்னேன். சார்னு சொல்லான்னு சொன்னேன்னா இல்லையா? சாரி ஜிம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு மேலே என்கிட்ட சாரிலாம் எதிர்பார்க்காத. அதுக்கு மேலே நான் ரொம்ப அக்ரெசிவாக போவேன். யூ டோன்ட் நோ மீ அப்படிங்கிறாரு. சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொறுமையாக நார்மல் ஸ்டேட்டில் வந்து உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை கொடுத்துட்டு அவர் அப்படியே உங்களையும் உட்கார வைக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா இடுப்பு கிட்ட அவர் பார்க்குறாரு. என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட இடுப்பு கிட்ட பார்க்குறீங்க. பார்த்தா அவர் ஃபார்மல்ஸில் வந்திருப்பார். அந்த ஷர்ட் அப்படியே நீங்கள் புல் பண்ணியிருந்திருப்பீங்க. பிகாஸ் அவர் உங்களை அக்ரெசிவாக கிஸ் பண்ணும் போது உங்கள் ஹேண்டு வந்து அப்படியே அவரோட ஷர்ட்டை ஃபுல்லாக அப்படியே புல் பண்ணிவிட்டு அவரோட முதுகு கிட்டக்கே ஃபுல்லாகவே அவரோட அந்த இது இருக்குல்ல முதுகு, அதில் ஃபுல்லாகவே உங்கள் ஹேண்ட் இருந்திருக்கும். டக்குன்னு சென்ஸ் ஆகி தான் நீங்கள் அதை எடுத்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. என்னது அதெல்லாம் அப்படிங்கிற. சாரி ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு சொல்கிறீங்க. நான் உன்கிட்ட பதில் கேட்டேன், பட் நீ இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. என்ன உன்னோட பதில்? உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லு. என்னது? காலேஜ்லேயே எனக்கு உங்கள் மேலே செம்ம க்ரஷ்ஷு அப்படிங்கிறாரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். காலேஜ்லேயே ரொம்ப ஹேண்ட்ஸமாக, பார்க்கவே ஸ்டன்னிங்காக இருப்பீங்க, ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க. அதுவும் அந்த கிளாஸ் போட்டால் அப்படியே மனசு அப்படியே டப்புன்னு அடிச்சுக்கும். என்னோட சேர்த்து இத்தனை பேர் சைட் அடிச்சுக்காங்க தெரியுமா? உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு ஒரு ஃபோல்டர் ஃபுல்லாகவே அவரோட ஃபோல்டராக இருக்குது. பாருங்கள், நீங்கள் திரும்பினது, நடந்தது, பறந்தது எல்லாத்தையுமே எடுத்துருக்கேன் பாருங்கள். அவ்வளோ பேஷனேட்டாக இருந்தவங்க மேலே. ஆனால் எப்போ நீங்கள் மேக்ஸ் வாத்தியாக இருந்தீங்களோ அப்போவே என்னோடய க்ரஷ்ஷெல்லாம் பாதியாக அமைங்கி போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவே. ஏன் எனக்கு மேக்ஸே பிடிக்காதுல்ல. 100% வச்சுருந்தேன், 92 வரைக்கும் போயிட்டீங்க தெரியுமா? அதுக்கு மேலே கம்மியாகல. இப்போ என்ன பர்சன்டேஜில் இருக்கேன்? இப்போது ஹஸ்பண்ட் மெட்டீரியலில் 99 கிட்ட இருக்கீங்க. இந்த 1% எங்க தெரில, எங்கே போச்சு தெரில, காணா போயிடுச்சு, தேடணும், அதை நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக உங்களை பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அவரோட பின் ஹெட் இருக்கும்ல, அந்த ஹேரை அப்படியே கிராப் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஹேரில் லைட்டாக தான் ஹேர் வச்சுருப்பீங்க, கை வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நல்லா உங்களை பேஷனேட்டாக கொஞ்சம் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களோட லிப்ஸ் அவரோட லிப்ஸ்க்கு நடுவில் இருக்கும். ஸோ அவர் லைட்டாக பைட் பண்ணியிருப்பார், உங்களுக்கு வலிக்குது. பட் ஸ்டில் அந்த கிசஸ் வந்து பிரேக் ஆகாமல் அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்குது. தென் ஆஃப்டர் தட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த கிசஸ்லாம் கீழே கீழே கீழே, அதாவது உங்களோட நெக், தென் செஸ்ட், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கு. பை த வே அவர் லைட்டாக உங்களை வந்து ஃபுல்லாகவே அந்த பெட்டில் லே டவுன் பண்ண வச்சுருப்பாரு. சாரியை அந்த ஃபோல்டிங் இருக்கும்ல ஃப்ரண்ட் சைடில், ஸோ அதை அப்படியே அந்த பின்னை மட்டும் கழட்டிட்டு அதை அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு அப்படியே இந்த சாரியை வந்து அன்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே இந்த கிசஸ் பண்ணிகிட்டே இருக்கவே நீங்கள் அப்படியே அந்த கிசஸ்குள்ளே முழுக்கிறீங்க. நீங்கள் பொறுமையாக ஜிம்மனோட ஷர்ட்டை அப்படியே அந்த அவர் இன் பண்ணியிருப்பார், முக்கால்வாசி வெளில வந்திருக்கும். ஏறக்குறைய அவரோட ஹிப்பு ஃபுல்லாகவே இப்போ தெரியுது. நீங்கள் அந்தளவு டைட்டாக அவரை ஹோல்ட் பண்ணி க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கீங்க. இப்போது அவர் அவங்களோட ஜாக்கெட்டோட ஹூக்ஸை ஒவ்வொன்றா அன்சிப் பண்ணிகிட்டே இருக்கும் போது, இந்த சாரியில் செம்ம ஹாட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவர் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஆனால் எதுவுமே காதில் வாங்கலை. ஜஸ்ட் நீங்கள் அவரோட கிசஸில் அப்படியே முழுகிட்டுருக்கீங்க. இப்போ நடக்கிறது கனவா நினவா எதுவுமே தெரியல. ஜஸ்ட் நீங்கள் அதிலே அப்படியே முழுகி மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே ஃபாலோன் ஆன மாதிரி இருக்கீங்க. இப்போது நீங்கள் ஏறக்குறையா அவருக்கு 3 பட்டன்ஸ் கிட்ட காயிட்டே இருப்பீங்க. அவருக்கு எல்லாமே நோட் ஆகுது. பட் ஸ்டில் அவர் உங்களோட ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுல ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே காட்டுறாரு. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஷர்ட் அப்படியே ரிப் பண்ணிடுறாரு. பார்த்தா அப்பர் பாடி செம்மையாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே செம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, இப்போ சொல்லவா வேணும்? சிம் செம்ம ஹாட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட செஸ்ட்டில் நீங்கள் கிராப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவருக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நெக்கு தென் அங்கங்கே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவருக்கு லைட்டாக மூவ் ஆன் ஆகுது. அப்படியே உங்களை கீழே அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே அவரோட பேண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு.
நீங்கள் டக்குன்னு அவரோட பெல்ட்டை பிடிச்சிட்டு நான் தான் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுறீங்க. அவர் அப்படியே கொஞ்சம் ஷாக்கிங்லேயே ஒன்று பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. பட் ஸ்டில் நீங்கள் அதில் ஃபஸ்ட் ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம்ல. அதனால் அவர் அப்படியே ஷாக்கிங்கில் அப்படிங்கிறாரு. நீங்கள் பொறுமையாக பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அவர் உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்கள் காதுகிட்ட லவ் யூ டு சிம் அப்படின்னு சொல்லிவிட்டு காதுகிட்ட ஒரு கிஸ் பண்ணுறீங்க. இப்போ பெல்ட் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க, ஜிப்பும் அன்ஜிப் பண்ணியிருப்பீங்க. டக்குன்னு அவரோட அப்படியே இந்த பேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பார். இப்போ பாக்ஸரோடு இருக்கார். நீங்கள் ஆல்ரெடி பாதி ஜாக்கெட் வந்திருக்கும், முக்கால்வாசியும் கழட்டியிருப்பார். நீங்கள் வந்து பாடி ஸ்டாப்ஸோடு இருப்பீங்க. அதை பார்க்கவே செம்ம கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக இருக்குது. அதை பார்த்துட்டே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டெம்டேஷனில் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அக்ரெசிவாகவே கிஸ் பண்ணுறாரு. டக்குன்னு அவரை நீங்கள் இந்த முதுகில் அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிப்போம்ல, அந்தமாரி ஹக் பண்ணிவிட்டு சிம் லைட்டு அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா, லைட்டு இருக்கட்டுமேடி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு காலிலே டடக்குன்னு ஆஃப் பண்ணியிருப்பார் ஜிம்மனை. அப்படியே டக்குன்னு நீங்கள் அவரை கிராப் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட அந்த செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறீங்க. சிம் என்ன டு யூ லவ் மீ? நான் தான் சொன்னேனே ஐ லவ் யூன்னு இப்போ தானடி சொன்னேன். நம்பவே முடியல சிம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 2 பேரோட அந்த நிழல்கள் மட்டும்தான் தெரியுது, ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியுது, ஆனால் வேறு எதுவும் தெரியல அந்த மாதிரி. ஸோ பொறுமையாக உங்களோட அந்த பாடி ஸ்டாப்ஸையும் கட்டியிருப்பார் உங்களோட செஸ்ட்டில். தென் அங்கங்கே கிசஸாக விழுது. சாரீஸ் எல்லாமே அன்ட்ராப் ஆகிருக்கும், அதேமாதிரி அவரும் அன்ட்ராப் ஆகிருப்பார். உங்களுக்கும் மேக்கப் செஷனும் நடக்குது. ரொம்பவே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஹேஷாகவே ஃபஸ்ட் டைமே உங்கள் 2 பேருக்குமே ஏறக்குறைய 3 ரவுண்ட்ஸ் கிட்ட ஆகுது. ரொம்ப டயர்டாகி உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வெட்டு. அதில் ஹேர் ஃப்ளிப் பண்ணவே உங்களோட அப்படியே ஐஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மின் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு அவரோட செஸ்ட்டில் அப்படியே போய் படுத்துட்டு ஜிம்மன் என்னடி ஜிம்மன்னு சொல்கிற? நாளைக்கு காலேஜ் போக வேண்டாம். சரி, நீங்களா அப்படின்னு சொன்னீங்க சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்? என்னால் நம்பவே முடியல. காலேஜ்க்கெலாம் லீவ் போகிற என்ன கைமையாக திட்டுவீங்க, அத்தைக்கிட்ட போய் ப்ரொமோஷன் பண்ணோம். பட் நீங்களே ஓகே சொல்கிறீங்க. சில விஷயத்தில் நான்லாம் புரிஞ்சு பண்ணி அது இந்த மாதிரி விஷயத்துலலாம் சிம் என்னது? சப்போஸ் நான் காலேஜ்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னா குழந்தை பெற்றுக்க வேண்டியதா? அதுக்கு தானே. ஆனால் காலேஜில் நிறைய பேருக்கு நம்ம மேரேஜ் ஆனதே தெரியாதே. இதெல்லாம் என்ன இருக்குது, தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டியதான். அதுக்குன்னு குழந்தை பெற்றுக்காமையாக இருக்க முடியும்? லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் இல்லை? ஆமாம் மூவ் ஆன் தான். இப்போது அப்படியே ஃபோர்ஹெட்டில் உங்களை கிஸ் பண்ணுறாரு. சிம் என்னடி ஹேர் ஃப்ளிப் பண்ண ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதில் அப்படியே அவர் 2 ஹேண்டையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹேர் ஃப்ளிப் பண்ணுறாரு. அப்படியே ஹேர் ஃப்ளிப் பண்ணும் போதே அவரோட ஹேரில் அவரோட ஹேண்ட் இருக்கவே அவரோட ஃபோர்ஹெட் அப்படியே தெரியுது. அதில் ஒரு யூரி முடி மட்டும் வெளில வந்திருக்கு. அது அப்படியே நீங்கள் ஃபோர்ஹெட்டில் அவர் அப்படியே தாவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணவே என்ன பண்ணுற? ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க. தெரியலையே, என்ன ஏதோ பண்ணிட்ட சிம் நீனு அப்படிங்கிறீங்க. மரியாதை ரொம்ப தேதுரி அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்கு. வயன் சொல்லு சிம் இனிமே மார்னிங்கும் சாரீ கட்டுறி பார்க்க ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. சாரியில் சுடிதார்லவளா நல்லா இல்லை, சாரியில் அப்படியே வேறு லெவலாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் விழுந்ததே சாரியில் தான் சொல்லிடலாம் உன்னை பொறுத்த வரைக்கும். அப்படியா? அப்போது நல்லா ஹிப்பு தெரிகிற மாதிரி நல்லா ரிவீல் பண்ணுற மாதிரி சரி கட்டுவா. எதுக்கு? என்ன அதுக்கு சுடுகாட்டில் புதைச்சிடு அப்படிங்கிறாரு. அந்தளவு வீக்கா நீ அதில் அப்படி நீங்கள் சொல்லவே அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா? நாளைக்கு நான் ட்ரை பண்ணுவா, பண்ணிப்பார்,
சரி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் டயர்டில் அப்படியே தூங்கியிருப்பீங்க. மார்னிங் ஆகுது, நீங்கள் தான் சீக்கிரமாக எழுந்திருக்கிறீங்க. எந்திரிச்சிட்டா இன்றைக்கி சாரீ செம்ம ரிவீல் ஆகுது. வேணிங்கன்னே நல்லா இறக்கி கட்டியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்களோட அந்த தொப்பிலே தெரிகிற அளவுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து வரீங்க. வழக்கம் போல் அந்த மனுஷன் எழுந்திரிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே இந்த தலையில் அந்த டவல் கட்டிகிட்டே இப்படி கீழே இறங்கிட்டு வரீங்க. அப்படியே அந்த ஃபேன் காற்றுக்கு அதுவும் உங்கள் சாரீ அப்படியே நல்லா மேலே அப்படியே பறக்குது. உங்கள் ஹிப் அப்படியே நல்லா தெரியுது டிரான்ஸ்பரண்ட்டாக. அப்படியே உங்கள் ஹிப்பையே பார்த்துட்ருக்காரு. ஓய் சிம்சன், கண் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க டக்குன்னு உங்களை அப்படியே பார்க்குறாரு. ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக பார்க்குறாரு. இங்கே வாங்க. நான் வரமாட்டேன். இங்கே வாடி. வரமாட்டேன். பயம் தானே? யார் சொன்னா அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கீங்க. டக்குன்னு அவங்கள அப்படியே கிராப் பண்ணிவிட்டு பெட்டில் அப்படியே போடுறாரு. உங்கள் ஹேண்ட் இப்போயும் உங்களோட டவல், அதாவது அந்த ஹெட்டுக்கிட்ட தான் இருக்கும். டக்குன்னு அந்த 2 ஹேண்டையுமே ஒரே ஹேண்டில் பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஃபேன் காற்றுல ரிவீல் ஆகிறவங்க சாரீ அப்படியே பார்க்குறாரு. இப்போ பார்க்குறாரு. அப்படியே செட்யூசிங்காக உங்களை பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிறீங்க? நேற்று சொன்னதை இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் தான் சொன்னதை செய்வேனே. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே உங்கள் ஹிப்புக்கிட்ட பொறுமையாக போகிறாரு. கூசுது சிம் அப்படிங்கிறீங்க. அப்படியே டக்குன்னு கிராப் பண்ணி அதை பிடிக்கிறாரு. உங்கள் ஹிப் சைடில் இருக்கிற அந்த சதை இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே கிராப் பண்ணி பிடிக்கிறாரு. ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு அதில். சிம்மன் அப்படிங்கிறீங்க. சொல்லு. ரொம்ப சாரி ரிவீல் ஆகுது, கொஞ்சம் தள்ளி விட்டுறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் செஸ்ட்டு அப்படியே பாதி செஸ்ட் அப்படியே லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் தான் ஹெட்டுக்கு மேலே வர கை இருக்குது. தென் ஹிப்பு ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களுக்கு செஸ்ட்டு அப்படியே ஒரு செஸ்ட்டு ஃபுல்லாக இப்போ தெரிகிற மாதிரி இருக்குது. அதாவது ப்ளவுஸ் போட்டிருக்க அந்த செஸ்ட்டு ரிவீல் ஆகுது. எதுக்கடி அப்படின்னு சொல்கிறாரு. கூசத்தை சிப்பன் கையை எடு, எனக்கு ஹிப்பில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீ அதை ஓப்பன் பண்ண? நீ தப்பு பண்ணிட்டு என்ன சொன்னால் தப்பு இல்லை. சாரி, மன்னிச்சுடுங்க ஜிம். மன்னிப்புலாம் என்கிட்ட கேட்காத, பனிஷ்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுத்தம் திருத்தமாகவே உங்கள் ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஸ் வந்து பங்கமாக விழுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக நம்புவீங்க. என்னடி கூசுதா? ஓ கூசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு கிஸ். ஜிம்மன் கூசுது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஹேண்டை அப்படியே ஷேக் பண்ணுறீங்க. என்னாடி ஹிப்பு சைடு பார்க்க வந்தால் வேறு ஒருத்தன் ரிவீல் ஆகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு செடியூசிங்காக உங்களோட ஜாக்கெட் அந்த சைடு பார்க்குறாரு. வேண்டாம் ஜிம்மன், நோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு எஸ் ஆச்சே, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வராரு. ஜிம்மன் நோ நோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜஸ்ட்லேயே அப்படியே மேலேயே லைட்டாக அப்படி சொல்லி கிஸ் பண்ணுறாரு. போதும் கையை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி சரி போட தப்பு, சரி தெரியாமல் பண்ணிட்டு இனிமேல் பண்ண மாட்டேன். இல்லை பண்ணு, நல்லா தான் இருக்குது, இதுவும் ஒரு வகையாக செடியூசிங்கா நல்லாயிருக்கு. சரி விடுங்க, விட மனசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் இப்போ விழுது. ஆனால் பார்த்துட்டே இருக்க பொம்பளை பிள்ளைய அடக்கொடக்கமாக இருக்கணும்னு இருக்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டுலேருந்து ஒரு ஹேண்டு மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போது உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ணிவிட்டு விட்டுருப்பார்ல, டடக்குன்னு அவரோட பின் ஹெட்டை பிடிச்சிட்டு வெடுக்குன்னு திருப்பியும் நீங்கள் அவரை ரிட்டன் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவருக்கே ஒரு நிமிஷம் செம ஷாக்கு. ஏன்னா இது நடந்தது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்திருக்கும். கை விட்டது, இப்போ அவரோட ஹெட்டை பிடிச்சது, இப்போ கிஸ்ஸு வாங்குறது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்திருக்கும். அந்த கிஸ்ஸுக்குள்ளேயே அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு தென் திருப்பி உங்களை ரிட்டன் பேக் கிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூ பாய் சராங்கியாமே ஸோ லைக் இட். நிக்கோ நீ